முன்னவனே யானை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடையன் சேகரனே தற்பரனே நின் தாழ்சரன் வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனில் உடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் நமக்கு மூவிர முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வள் மலரடி போற்றி ஆனால் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. ஸ்ரீ வேங்கடாச்சலபதி பஜனை சபா 77வது ஸ்ரீ ராமநவமி ஜனன மகோத்சவத்தை மிகுந்த பக்தி சிரத்தையோடு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே அழைத்து சிறப்பு செய்திருக்கக்கூடிய இந்த சபாவினுடைய தலைவர், செயலர், பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள் அத்துணை பேருடைய பாதார விந்தங்களையும் தொட்டு வணங்கி வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், சின்னஞ்சிறார்கள் அத்துணை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை இந்த வேளையிலே சமர்ப்பித்து இன்றைய நிகழ்வுக்குள்ளே செல்லலாம் என்று நான் இருக்கிறேன். நேற்றைய தினம் வல்லமை தாராயோ என்று அருமையான ஒரு தலைப்பை பற்றி நாம் சிந்திப்பதற்கு பகவான் நமக்கு ஒரு வாய்ப்பை நல்கினார். இன்றைய தினம் மாருதியின் மகிமை என்று ஒரு தலைப்பை தேர்வு செய்து கொடுத்திருக்கிறார். ராமநவமி மகோத்சவம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே, இந்த நன்னாளிலே நல்ல செய்திகளை சிந்திக்க வேண்டும், செவிமடுக்க வேண்டும் என்று மிக அருமையான சொற்பொழிவுகளை, பஜனைகளை ஏற்பாடு செய்து அன்பர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்திலே யாரை மறந்தாலும் ஆடிட்டர் ஸ்ரீராம் அவர்களை மறப்பதற்கு இல்லை. அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். காரணம், அவர்கள்தான் என்னை இந்த சபைக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அவர்களுடைய அறிமுகத்தினால் தொடர்ந்து உங்களுடைய அன்பை பெற்று இந்த ஆலயத்தில் பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன். இன்றைய தினம் மாருதியின் மகிமை என்கின்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். மாருதியின் மகிமை என்று சொன்னவுடனே உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றாக தெரியும் ஆஞ்சநேயனை பற்றி பேசப்போகிறோம் என்று. இங்கே வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப அழகாக என்னுடைய தோழிகள் எல்லாம் வந்திருக்காங்க. ஒரு நாளும் இல்லாத திருநாளாக இன்னைக்கு என்னுடைய செக்ரட்டரி வந்திருக்கா, இந்திரா. எனக்கு அது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மாருதியின் மகிமை என்று சொன்னவுடன் ஆஞ்சநேயனுடைய புகழை நாம் எல்லாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆஞ்சநேயன், அனுமன், மாருதி, சிரஞ்சீவி, வாயுபுத்திரன், கேசகி மைந்தன், அஞ்சனா புத்திரன் என்று பல நாமங்களை கொண்டவர் ஆஞ்சநேய பெருமான். ஆஞ்சநேயர் என்று சொன்னாலே பலமும் பராக்கிரமும். உடல் பலம் மட்டுமல்ல, மனோபலமும் தேக பலமும் பெற வேண்டும் என்று சொன்னால் ஆஞ்சநேய வழிபாடு என்பது மிக சாலச் சிறந்த ஒரு வழிபாடு. ஆஞ்சநேயர் என்று சொன்ன உடனே, அந்த நாமத்தை உச்சரித்த உடனே ஒரு தனி தெம்பும் தைரியமும் தொடர்ந்து அவரை வழிபாடு செய்பவர்களுக்கு வரும்.
அதை நீங்கள் உணர்ந்து பார்த்தால்தான், அந்த வழிபாட்டினுடைய மகிமையை முழுமையாக உணர்ந்து பார்த்தால் மட்டுமே அது தெரியும். காற்று எப்படி இருக்கும் என்று யாராலும் விளக்கம் சொல்ல இயலாது. அதை உணர்வு பூர்வமாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும். அதை போல ஆஞ்சநேயன் உணர்வு பூர்வமாக அவனை வழிபாடு செய்தால், மானசீகமாக அவனை வழிபாடு செய்தால், அவனுடைய அனுகிரகம் என்பது நமக்கு நிச்சயமாக உண்டு. அதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. வாயுபுத்திரன் மிகவும் பலசாலி. எல்லோரும் என்ன அழகாக சொல்கிறார்கள், சிவனுடைய அம்சம் ஆஞ்சநேயன் என்று சொல்வார். சிவனுடைய அம்சமாக ஆஞ்சநேயர் இருக்கிறார் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அஞ்சனாத்ரி என்று அழைக்கக்கூடிய மலை, அதைத்தான் நாம் கிஷ்கிந்தை என்று அழைக்கிறோம். கிஷ்கிந்தையில்தான் ஆஞ்சநேயன் பிறந்து வளர்ந்தான் என்று சொல்லப்படுகிறது. வேத வியாசர் சொல்கின்ற பொழுது அஞ்சனாத்ரியில் வலம் வந்தவன் அஞ்சனை புத்திரன் என்று சொல்கிறார். அந்த அஞ்சனாத்ரி என்கின்ற மலைதான் கிஷ்கிந்தா என்று அழைக்கப்படுகிறது. அங்கே இருந்து கடுமையான தவம் செய்தாளாம். எல்லாரும் வாயு புத்திரன் என்று நாம் ஆஞ்சநேயனை சொல்கிறோம். வாயு பகவான் தான் ஆஞ்சநேயனுடைய தந்தையா என்று கேட்டால் பெற்றவன் இல்லை. கேசகிக்கும் அஞ்சனைக்கும் பிறந்தவர் தான் ஆஞ்சநேயர். கேசகி என்பவன் வானர தலைவன், அவனுக்கும் அஞ்சனாதேவிக்கும் தோன்றியவர் தான் ஆஞ்சநேயர். வாயுபுத்திரன் என்று ஏன் அவனை அழைக்கிறோம் என்று சொன்னால், பாரம்பரியமாக அவர்களுடைய குடும்பம் வாயு பகவானை வழிபட்ட குடும்பம். வாயு பகவான் தான் ஆஞ்சநேயருக்கு குரு, அவர்தான் ஆன்மீக தந்தை. அதனால தான் அவரை வாயு புத்திரன் என்று அழைக்கிறோம். அவருடைய தந்தையார் பெயர் கேசகி, தாயார் பெயர் அஞ்சனை. வாயு பகவானை குருவாக பெற்ற காரணத்தினால், வழிகாட்டியாக பெற்ற காரணத்தினால், ஆன்மீக தந்தையாக பெற்ற காரணத்தினால் வாயு புத்திரன் என்று அவர் அழைக்கப்படுகிறார். ஹனுமன் என்று அவரை சொல்கிறோம். ஹனு என்று சொன்னால் தாடை என்று பொருள். மன் என்று சொன்னால் மிக பெரியது என்று பொருள். அவருடைய ரூபத்தை பார்த்தாலே தெரியும், மிகப்பெரிய தாடையை தன்னகத்தை கொண்டவர் ஆஞ்சநேயர். அதனால தான் அவர் பெயர் ஹனுமன் என்று அழைக்கிறோம். குழந்தையா இருக்கும்போது என்ன செய்தாராம், சூரிய பகவானை பார்த்து, ஒரு அழகான கனி என்னுடைய கண்களுக்கு தென்படுகிறது, அதை பறித்து உடனடியாக உண்ண வேண்டும் என்று நினைத்து பிரகாசமாக வலம் வரக்கூடிய சூரியனை பறித்து உண்ணக்கூடிய முயற்சியிலே ஆஞ்சநேயர் இறங்கினார். இதை தடுக்க வேண்டும் என்பதற்காக 30 முக்கோடி தேவர்களின் தலைவனாக விளங்கக்கூடிய இந்திரன் வஜ்ராயுதத்தை ஆஞ்சநேயன் மீது அனுப்பினார். அந்த வஜ்ராயுதம் ஆஞ்சநேயனுடைய தாடையை தகர்த்து எறிந்து ஆஞ்சநேயன் கீழே விழுந்து தாடை உடைந்து உயிர் போனது என்று பார்க்கிறோம். ஆஞ்சநேயர் இறந்து போனார் என்று பார்க்கிறோம். இறந்தவுடனே அவருடைய ஆன்மீக தந்தையாக இருக்கக்கூடிய வாயு பகவான் ஒட்டுமொத்தமான காற்றையும் இந்த பூமியில் நிறுத்தினார். உணவில்லாமல் கொஞ்ச நாள் வாழலாம், தண்ணி இல்லாமல் கொஞ்ச நாள் வாழலாம், காற்று இல்லாமல் 3 நிமிஷம் கூட உயிர் வாழ முடியாது. அண்ட சராசரங்கள் அத்தனையிலையும் காற்றை முழுமையாக நிறுத்தினான் வாயு பகவான். ஜீவராசிகள் உயிருக்கு போராடியது. எல்லாரும் போய் சிவனிடம் முறையிட்டார்கள். எப்படியாவது வாயு பகவான்கிட்ட சொல்லி மீண்டும் சுவாசிக்கக்கூடிய காற்றை கொடுக்க சொல்லுங்கள். சிவபெருமானுடைய அனுகிரகத்தினால் மீண்டும் ஆஞ்சநேயர் உயிர் பெற்று நின்றார் என்று பார்க்கிறோம். ஆஞ்சநேயன் என்கின்ற ஒரு குழந்தையை நான் பெற வேண்டும் என்று தியானம் செய்து தவம் செய்து அந்த குழந்தையை கொடுத்தவனும் சிவன்.
மூர்ச்சையற்று உயிரே போன பிறகு அந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்து எழுப்பியவனும் சிவன். மிக பலம் பொருந்தியவனாக அவன் எழுந்து நின்றார். அப்போ சிவன் வரம் கொடுத்தார் ஆஞ்சநேயருக்கு, உன்னுடைய ரூபம், உன்னுடைய உடல் இனி வஜ்ர ஆயுதம் போல மின்னும். உன் உடல் வஜ்ரமாக மாறி போகும். எந்த வஜ்ர ஆயுதங்களாலும் உன் உடலை அழிக்கவே முடியாதுன்னு அக்னி பகவான் சொன்னார். என்னுடைய அக்னி ஒரு நாளும் உன்னை தீண்டாதுன்னு சொன்னான். இந்த அக்னி உன்னை தீண்டுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொன்னான். நீருக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வருண பகவான் வருண பகவான் எந்நாளும் நீரால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னார் வருணன். வாயு பகவான் ஆஞ்சநேயர் மீது உயிரே வைத்திருக்கக்கூடிய ஆன்மீக தந்தை, என் காற்று உனக்கு உபயோகப்படுமே தவிர ஒரு நாளும் உன்னை சிதைக்காது என்று வரம் கொடுத்தார். இந்த உலகத்திலே படைத்தல் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மா சொன்னார், ஆஞ்சநேயா நீ எங்கு வேண்டுமானாலும் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நீ புறப்பட்டு செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தகுதியை உனக்கு நான் தருகிறேன். ஆக வருணன் நீரால் உனக்கு துன்பம் இல்லை என்று சொன்னான், அக்னி பகவான் தீயால் உனக்கு துன்பம் இல்லை என்று சொன்னார், வாயு பகவான் காற்றால் உனக்கு துன்பம் இல்லை என்று சொன்னார். சிவனுடைய அனுகிரகத்தினால் இந்திரன் வஜ்ராயுதம் போல உன்னுடைய உடல் மாறி போகும் என்று சொன்னான். பிரம்மா எங்கு வேண்டுமானாலும் எந்த ரூபமாக வேண்டுமானாலும் எடுத்து நீ இங்கும் அங்கும் செல்லலாம் என்கின்ற மிகப்பெரிய வரத்தை ஆஞ்சநேயன் கிடைக்கப் பெற்றான் என்று பார்க்கிறோம். ஆஞ்சநேயன் கிடைக்கப் பெற்றான் என்று பார்க்கிறோம். அதனால தான் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் உண்டு, ஆஞ்சநேயர் எப்படி சிவனுடைய அம்சம் என்கின்ற சந்தேகம் நிரம்ப பேருக்கு உண்டு. சைவம் வைஷ்ணவம் ரெண்டும் கொண்டாடக்கூடிய ஒரு தெய்வம் உண்டு எது என்று கேட்டால் அது ஆஞ்சநேய பெருமான் தான். சைவத்திலும் அவருக்கு வேலை இருக்கிறது, வைஷ்ணவத்திலும் அவருக்கு வேலை இருக்கிறது. அஞ்சனா தேவி சிவனை வேண்டித்தான் அவரை பெற்றெடுத்தாள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த பராக்கிரமசாலியை நாம் வழிபாடு செய்தால் ஆஞ்சநேயனும் நரசிம்மனை போல உடனடியாக ஓடோடி வந்து அருள்பாலிக்கக்கூடியவன். எந்த சூரியனை பறிக்க சென்றானோ அதே சூரிய பகவானிடம் இருந்துதான் ஆஞ்சநேயர் எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்து கொண்டார். அவர் படிக்காத வேதங்களே இல்லை, கலைகளே இல்லை. அதனால தான் யார் வாயிலாக பட்டம் கிடைக்கிறது என்று பார்க்கிறோம். ஒரு 100 பட்டம் நமக்கு நாமே போட்டுக்கிடலாம். ஆனால் யார் இந்த பட்டத்தை கொடுத்து கௌரவிக்கிறார்கள், அவர்கள் யார் கௌரவிக்கிறார்களோ அவர்கள் எவ்வளவு உயர்வானவர்களோ அதை போல அந்த பட்டமும் உயர்வு பெற்று விடுகிறது என்று பார்க்கிறோம். எல்லா கலைகளையும் கற்றவன் ஆஞ்சநேயர், சிறந்த ஞானி, சிறந்த பராக்கிரமசாலி, உடல் மன வலிமை கொண்டவன். அந்த ஆஞ்சநேயருக்கு சொல்லின் செல்வன் என்கின்ற பட்டத்தை கொடுத்தது யாரு? ராமபிரான் தான் அந்த பட்டத்தை கொடுக்கிறார். யார் பட்டம் கொடுக்கணும்னு இருக்கா இல்லையா? சொல்லின் செல்வன் என்கின்ற பட்டத்தை கொடுக்கிறார். எப்படி சொல்லின் செல்வன் என்கின்ற பட்டம் கிடைச்சது? கிஷ்கிந்தையிலே சுக்ரீவனுக்கு மந்திரியாக ஆஞ்சநேயர் இருக்கிறார். சீதையை இழந்து தவிக்கக்கூடிய ராமன் லக்ஷ்மணன் சுக்ரீவனை சந்திக்க வேண்டும் என்று வருகிறார்கள். முதல்ல சபரியை சந்தித்தார்கள். சுக்ரீவன் இருக்கக்கூடிய கிஷ்கிந்தைக்கு வந்தார்கள். ஏற்கனவே தன்னுடைய அண்ணனுக்கும் தனக்கும் பகை. யாரு? சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் இடையில பகை. அதனால வாலிதான் யாரையோ அனுப்பியிருக்கான் போலன்னு பயந்து குகைக்குள்ள ஓடி ஒழிந்தான் சுக்ரீவன். தன்னுடைய மந்திரியாக இருக்கக்கூடிய அனுமனை அழைத்து, யார்ப்பா நம்ம மலைக்கு புதிதாக வருகை தந்திருக்கிறார்கள், அவர்கள் யாருன்னு போய் பார்த்துட்டு வா. அப்ப ஆஞ்சநேயர் வந்து நிற்கிறார். ஆஞ்சநேயர் வந்து நின்று ராமனையும் லக்ஷ்மணனையும் கைகூப்பி தொழுது சொன்ன முதல் வார்த்தை,
உங்கள் வரவு நல்வரவாக இருக்கட்டும். இது எல்லாரும் சொல்றது தான். உங்க வரவு நல்வரவாக இருக்கட்டும். நாம எல்லாரும் நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா சொல்றது தான். ஆனால் நுணுக்கமாக ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னார், உங்கள் வரவு துன்பமில்லாத நல்வரமாக இருக்கட்டும். என்ன துன்பம் வரப்போகுது இவங்க 2 பேராலையோ? சுக்ரீவனுக்கு எந்த சூழ்நிலையிலையும் இவர்களால் எந்த துன்பமும் வந்துடக்கூடாது. ஒருவேளை இவர்கள் வாலிக்கு வேண்டியவர்களாக இருப்பார்களோ என்று யூகம் செய்கிறார். எனவே உங்கள் வரவு துன்பமில்லாத நல்வரவாக இருக்கட்டும் சொல்லிட்டு அப்படியே ராமனையும் லக்ஷ்மணனையும் வணங்கின உடனே முதல் கேள்வி ராமன் கேட்டார், நீ யாரு? நீ யார் என்று கேட்டார். இப்போ யாராவது ஒருத்தருக்கு கூட்டத்தில் என்ன தெரியல, அம்மா நீங்கள் யாருமா அப்படின்னா, என் பேர் வாசுகி, எங்கேருந்து வாரீங்க? தூத்துக்குடி தாம்மா எனக்குன்னு சொல்லுவேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இல்லை, நான் பிறந்து வளர்ந்து படித்த என் சரித்திரத்தை பூரா பேசிக்கிட்டு இருந்தேன்னு வைங்க, எல்லாரும் புறப்பட்டு வீட்டுக்கு போயிடுவீங்க. நீங்கள் யார், உங்கள் ஊர் என்ன, 2 வரியில் சொல்லி முடிக்கணும். நீ யாருன்னு கேட்டார் ராமன். ஆஞ்சநேயர் என்ன அழகாக பதில் சொல்வதைப் போல கம்பன் ஒரு பாடலை எழுதுவான். மஞ்சன திரண்ட கோல மேனிய மகளிர்க்கெல்லாம் நஞ்சனும் தகையுமாகி நழிரும் பனிக்கு தேம்பா கஞ்சமோ தளர்ந்து செய்ய கண்ணை யான் காற்றின் வேந்தனுக்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமமும் அனுமன் என்றேன் என்று சொன்னான். அவனுடைய தந்தை கேசகியாக இருந்தால் கூட அவனை எல்லாரும் எப்படி அழைத்தார்கள்? ஆன்மீக தந்தையினுடைய பெயரை, வழிகாட்டியினுடைய பெயரை, குருவினுடைய பெயரை மையமாக வைத்து அழைத்தார். மஞ்சன திரண்ட கோல மேனிய மகளிர்க்கெல்லாம் நஞ்சனம் தகையமாகி நழிரும் பனிக்கு தேம்பா கஞ்சமோ தளர்ந்த செய்ய. ஒரு அழகான கமலகுழத்திலே தாமரைகள் மலர்ந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். சூரியன் வரும்போது தாமரை அவ்வளவு பிரகாசமாக தன்னுடைய இதழ்களை விரிக்கும். ஆனால் அதே தாமரை நேரம் நெருங்க நெருங்க மாலை பொழுது வந்தவுடன் அப்படியே குவிந்து போகும், குவிந்து போய் நிற்கும். விரிந்த இதழ்கள் குவிந்து காணப்படும். இந்த மாற்றம் என்பது மென்மையான தாமரைக்கு கூட உண்டு. ஆனால் தாமரை கண்ணன் என்று அழைக்கக்கூடிய ராமனுக்கு மலர்ச்சி என்பதும் இல்லை, வாடுதல் என்பதும் இல்லை. எல்லாமே அவனுக்கு ஒன்றுதான். மலர்ந்தாலும் அவன் மனநிலை ஒன்றாகத்தான் இருக்கிறது, வாடினாலும் அவனுடைய மனநிலை ஒன்றாகத்தான் இருக்கிறது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு மானுட தத்துவத்தை இந்த உலகத்திற்கு சொன்னவன் ராமன். மஞ்சன திரண்ட கோல மேனிய மகளிர்க்கெல்லாம் நஞ்சனம் தகையமாகி நழிரும் பனிக்கு தேம்பா கஞ்சமோ தளர்ந்து செய்ய கண்ண. தாமரை மலருக்கு இணையான கண்களை பெற்றவன். ஆனால் தாமரை மலர்கள் கூட மலரும் சுருங்கும். ஆனால் என்ன மகிழ்ச்சி வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் ராமா உன்னிடம் எந்த மாற்றமும் கிடையாதுன்னு எங்கோ கிடக்கிற கிஷ்கிந்தையில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயன் ராமனை பார்த்த உடனே எப்படி சொன்னாது? மஞ்சன திரண்ட கோல மேனிய மகளிர்க்கெல்லாம் நஞ்சனம் தகையமாகி நழிரும் பனிக்கு தேம்பா கஞ்சம் தளர்ந்து செய்ய கண்ண யாம் காற்றின் வேந்தனுக்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமமும் அனுமன் என்பேன். இதில் ஆச்சரியமான இடம் எது தெரியுமா? நான் அஞ்சனை புத்திரன் என்று சொன்னது ஆச்சரியம் இல்லை, என் பேர் அனுமன் என்று சொன்னது கூட ஆச்சரியம் இல்லை. துன்பம் இன்பம் இரண்டையும் ஒன்றாக பாவிக்கக்கூடிய ஆற்றல் படைத்த ராமா, நீல நிறம் கொண்ட ராமா, மழை இப்பொழுது பொழியுமா இன்னும் சிறிது நேரத்தில் பொழியுமா என்பதைப் போல கருமேகம் சூழ்ந்த நிறத்தை கொண்ட ராமா என்று பொருள். மஞ்சன திரண்ட போல மேனிய. ஆனால் ராமனே அசந்து போன இடம் எது தெரியுமா? மகளிர்க்கெல்லாம் நஞ்சனும் தகையவாகின். உன்னை வேறு பெண்கள் வேறு விதமாக பார்ப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு உன் பார்வை நஞ்சாக மாறிவிடும்னு சொன்னார். ஏன்னா கிஷ்கிந்தையில சுக்ரீவனை ராமலக்ஷ்மணன் சந்திப்பதற்கு முன்னதாகவே சூர்பனகைக்கு என்ன நடந்ததுன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த சம்பவத்திற்கு முன்னாடியே சூர்பனகையினுடைய
வதத்தை ஆரம்பித்தான் லக்ஷ்மணன். காதையும் மூக்கையும் அறுத்துட்டு விட்டான். அவன் மோசமான எண்ணத்தோடு வந்து நின்றாள். அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தான். ஆனால் மஞ்சன திரண்ட போல மேனிய மகளிர்க்கெல்லாம் நஞ்சனம் தகையவாகி ஏதோ ஒரு இடத்துல, வேற ஒரு இடத்துல நடந்த ஒரு விஷயத்தை கிஷ்கிந்தையில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயனுக்கு அது எப்படி தெரியும்? அப்போ ஒரு தீர்க்கதரிசி தான் நாம. இதை ராமன் உணர்ந்து கொண்டு லக்ஷ்மணன்ட்ட சொல்றாரு, அப்பா இவன் சாதாரணமான ஆள் இல்லை, சாதாரணமான ஆள் இல்லை. இல்லாத உலகத்தெங்கும் இங்குவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி சொன்னாலே தோன்றிட்டே யார் சொல்லி சொல்லின் செல்வன்கிறான். இந்த சொல்லின் செல்வன்கிற பட்டம் அப்பந்தான் ராமன் கொடுக்கிறாரு, அது வரைக்கும் கொடுக்கல. எங்கோ நடந்த ஒரு விஷயத்தை, சூர்பனகைக்கும் நமக்கு இடையில நடந்த சம்பாஷணையை, என் பார்வை அவளுக்கு விஷமாக மாறிய விஷயத்தை எங்கோ கிடக்கிற ஆஞ்சநேயரால எப்படி சொல்ல முடிஞ்சது? லக்ஷ்மணா, இல்லாத உலகத்தெங்கும் இங்குவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலுமே எனும் காட்சி. யாரு? வேதக்கடல். வேதக்கடலுமே எனும் காட்சி சொன்னாலே தோன்றிட்டே. இந்த ஒரு சொல்லுல எனக்கு தெரிஞ்சு போச்சு, யார் சொல்லி சொல்லின் செல்வன் வெள்ளார் இழைய வீர விரிஞ்சனோ விடைவலானோ. இவன் பிரம்மாவா இல்லை இவன் சிவனா? எங்கோ நடக்கிற விஷயத்தை இறைவனால மட்டும்தான் உணர முடியும். இவன் யாருப்பான்னு கேட்டார். அதனாலதான் தூது செல்வதற்கு ஆஞ்சநேயனை நியமித்தார் ராமபிரான். சகலமும் அறிந்தவன் அவன். அதனால யாரை தூதுக்கு அனுப்பணும்னு ஒரு கணக்கு இருக்கு. எல்லாரையும் தூதுக்கு அனுப்ப முடியாது. அங்க போயிட்டு வந்து இங்க 1க்கு 2 சொல்லி 4 நாளைக்கு பின்னாடி வர்ற சண்டை 4 நாளைக்கு முன்னாடியே வந்துடும். தூது போறோமா அவ்வளவு கச்சிதமா தூது போகணும். அங்கேயும் போய் சீதையை பார்க்கிறார். நம்ம அசோகவனத்தில் சீதையை அவன் பார்த்த விஷயங்கள் எல்லாம் காலம் உயிர் இருக்கிற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். சீதையை பார்க்கிறான். சீதை எப்படி இருந்தாள் அந்த அசோகவனத்தில்? சாதாரணமாக சீதை இல்லை. அவள் எப்படி இருந்தாள்? கரையான் அவளை அரித்து கொண்டிருக்கிறது. அசோக மரத்துக்கு கீழே உட்கார்ந்திருக்கா. கரையான் முழுவதும் அவளை அரித்து கொண்டிருக்கின்ற நிலையிலே கூட கரையான் என்ன கடிக்குன்னு நினைக்கல. என் கணவர் ராமனை விட்டுட்டு நான் வந்துட்டேனே, சாப்பிட்டாரோ சாப்பிடலையோ, விருந்தினர்கள் வந்தா என்ன பதில் சொல்வாரோ, எல்லாரும் சீதையை எங்கன்னு கேட்பாங்களே, என்ன பதில் சொல்வாரோ தெரியலையேன்னு வருந்தினாள். அருந்தும் மெல்லடக்கு ஆறிட அருந்தும் என்று அழுங்கும், விருந்து கண்ட போது என்னொருமோ என்று விம்மும், மருந்து உண்டுகொள் யாம் கொண்ட நோய்க்கு என்று மயங்கும், இருந்த மாநிலம் செல்லரித்திடவும் ஆண்டு எழாதாள் என்று கம்பன் பாடுகிறார். தன்னை சுற்றி கரையான் அரித்துக் கொண்டிருந்த நிலையில் கூட வேற எந்த சிந்தனையும் அவளுக்கு இல்லையா, எந்த சிந்தனையும் இல்லை. அதனாலதான் பார்க்கும்போது சீதையை பார்க்கின்ற பொழுது ஆஞ்சநேயர் நினைத்தார், பேணநோற்றது மனை பிறவி பெண்மை போல் நாணம் நோற்று உயர்ந்தது நங்கை தோன்றலால் மான நோற்று ஈண்டு இவள் இருந்தமாறெல்லாம் காண நோற்றிலன் அவன் கமல கண்களே. இந்த இடத்தை நல்ல கவனிக்கணும் பெரியோர்களே. ஒரு நல்ல பிரம்மச்சாரியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எந்த நேரம் வந்தாலும் அது அப்படியே பலிச்சிரும், அப்படியே பலிச்சிரும். சீதையினுடைய தவக்கோலத்தை பார்த்தான் ஆஞ்சநேயன். நான் என்ன அழகாக நினைக்கிறான், பேண நோற்றது மனை பிறவி பெண்மை போல் நாணம் நோற்றுயர்ந்தது நங்கை தோன்றலால். பெண்ணு பிறந்த பிறகு நாணம் வந்துதான், நாணம் வந்ததால் அவ பெண்ணானாளா? நாணம் சீதையிடம் வந்து உள்ளே அவள் உடம்புக்குள்ளே வந்து ஐக்கியமாவதற்கு பல ஆண்டுகள் தவம் செய்ததான். எப்பேற்பட்ட பெண் பாருங்கள். பேண நோற்றது மனை பிறவி பெண்மை போல் நாணம் நோற்றுயர்ந்தது நங்கை தோன்றலால் மான நோற்று ஈண்டு இவள் இருந்தமாறெல்லாம் காண நோற்றிலவன் கமல கண்களே. இப்படி ஒரு தவக்கோலத்தை பார்க்கறதுக்கு ராமனுக்கு கொடுத்து வைக்கலையேன்னு நினைச்சான். அந்த நினைப்பு கடைசி வரைக்கும் உண்மையாயிட்டு. சீதையினுடைய தவக்கோலத்தை கடைசி வரைக்கும் ராமன் பார்க்கல. காப்பியத்தினுடைய நிறைவு வரைக்கும் சீதை எந்த தவக்கோலத்தில் இருந்தார் ராமன் பார்க்கவில்லை பெரியோர்களே. என்ன அழகாக தூது போயிட்டு வந்தான், ராமனை பார்த்தான்.
மனைவியை பிரிந்து அவள் அசோகவனத்திலே தான் இருக்கிறாளா, ராவணனுடைய அவையிலே தான் இருக்கிறாளா? இந்த மனக்லேசத்தோடு இருக்கக்கூடிய ராமனுக்கு உடனடியாக மனதுக்கு அமைதியை கொடுக்க வேண்டும் என்று நினைத்த ஆஞ்சநேயன் வந்தவுடனே தென் திசை பார்த்து தான் வணங்கினான். தென் திசை பார்த்து வணங்கினான். அதுக்கு என்ன பொருள்? சீதை அங்கேதான் இருக்கிறாள் என்பதை அறிவுறுத்தினான். தூது இப்படி இருக்கணும். யார்ட்டையாவது போய் எதையாவது கேட்டுட்டு வாங்கன்னு நம்ம துட்ட செலவழித்து கையில் 2000 ரூபா கொடுத்து அனுப்பி விட்டுருப்போம். இந்த பையன் நல்லா ஊரெல்லாம் சுற்றி சாப்பிட்டுட்டு விட்டுட்டு வந்து, என்னப்பா போன காரியம் என்னாச்சுன்னா, நான் போனேன்னா, நான் வந்தேன்னா, பஸ் அங்கே நிறுத்தினானா, நான் இங்கே சாப்பிட்டேனான்னு ஊர்க்கதை உலக கதை பூரா பேசுறதுக்குள்ளே இவனுக்கு உயிரே போயிடும். போன காரியம் என்னாச்சுன்னு. ஆனால் என்ன அழகாக போயிட்டு வந்து தென் திசை நோக்கி வணங்கி விட்டு சொன்னான். உன் பெரும் தேவி என்னும் உரிமைக்கும் உன்னை பெற்ற மண்பெரும் மருகி என்னும் வாய்மைக்கும் தன்னை என்ற தன்பெரும் தனையை என்ற தகமைக்கும் தலைமை சான்றாள் என் பெரும் தெய்வமையா இன்னமும் காட்டி என்பார். ராமா, என்ன பொருள்? இதுவரைக்கும் உன்னை என் தெய்வம்னு நினைச்சேன், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இனிமே என்னுடைய பெரும் தெய்வம் யாரு? சீதா பிராட்டின்னா. என்னப்பா பார்த்துட்டியான்னார். கண்டனன் கற்பினு கணியை கண்களால். கண்டனன் கற்பினு கணியை கண்களால். 2 பொருள் எடுத்துக்கிடலாம் இதுக்கு. நீங்க எப்பவுமே கம்பன் எதை நினைச்சு எழுதினான்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு பேச்சாளர்கள் ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு இலக்கியவாதிகளும் ஒவ்வொரு இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த காப்பியத்தை படிக்கும் போது என்ன தோணுதோ அதை சொல்லுவாங்க. கண்டனன் கற்பினு கணியை கண்களால், அவளுடைய கற்பு திறத்தை என் கண்களால் அங்கே காண முடிந்தது என்பது ஒரு பொருள். இன்னொரு பொருள், சீதையை நான் பார்த்தேன். கண்டனன் கற்பினு கணியை கண்களால். என் கண்களால்ங்கிற வார்த்தை கம்பன்ல இல்லை. கண்டனன் கற்பினு கணியை கண்களால் என்றால் அழுது 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 கண்ணீர் வடிந்து வடிந்து அந்த கன்னம் முழுவதும் ஓடையை போல குழி விழுந்து மாறி கிடந்த காட்சியை பார்த்த ஆஞ்சநேயன் ஒத்த வரையில சொன்னார். அழுது அழுது பள்ளமே விழுந்து போயிருந்துச்சு அவளுடைய 2 கன்னத்திலையும். அப்ப எந்த அளவுக்கு ராமனை நினைத்தவள் ஏங்கி இருக்கணும், எந்த அளவுக்கு தன்னுடைய கற்பை காப்பாற்றுவதற்கு அவள் போராடி இருக்கணும். மீண்டும் ராமன் கேட்கிறான். ஒரு நல்ல விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்போம், பார்த்திருக்கீங்களா? ராமன் கேட்கிறான், என்னப்பா என்ன ஆச்சு? விற்பெரும் தடந்தோள் வீர வீங்கு நீர் இலங்கை வற்பில் நற்பெரும் தவத்தழாய நங்கையை கண்டேன் அல்லேன். இப்பிறப்பென்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பனும் பெயரதொன்றும் கழிநடம் புரிய கண்டேன். பொறுமையிலிருந்து தவமிலிருந்து அவளுடைய பிறந்த வீடு புகுந்த வீடு பெருமையிலிருந்து ஒரு பெண்ணுக்கே உரிய இலக்கணமாக சீதை அங்கே ஒரு தவமாதாவாக நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நான் பார்த்தேன் என்று சொல்கிறார். அப்படி தூதுக்கு அவரைத்தான் அனுப்பினார். அது மாதிரி போர்க்களத்தில் லக்ஷ்மணன் மயங்கி விழுந்த உடனே சஞ்சீவி மூலிகையை கொண்டு வர்றதுக்கு எத்தனை பேர் சுற்றி நின்னாங்க? ஆஞ்சநேயரை தான் அனுப்பினார். எந்த காரியத்துக்கு யாரை அனுப்பணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அங்க போய் மூலிகையை தேடுறாரு. ராமர் சொன்ன மூலிகை எதுன்னு அவருக்கு தெரியல. மலையவே பெயர்த்துக்கிட்டு வந்துட்டார். சஞ்சீவி மலையே பெயர்த்து கொண்டு வந்து லக்ஷ்மணனுக்கு உயிர் கொடுத்த பெருமை ஆஞ்சநேயருக்கு உண்டு என்று பார்ப்போம். இந்த ஆஞ்சநேயருடைய பக்தி என்பது சாதாரணமான பக்தி இல்லை. ராமகாதையில் சுந்தரகாண்டம் யாரெல்லாம் தொடர்ந்து பாராயணம் செய்கிறோம், தொடர்ந்து சுந்தரகாண்டம் பாராயணம் செய்தால் எப்பேற்பட்ட துன்பமும் விலகி போகும். பெரியோர்களே, எப்பேற்பட்ட துன்பமும் விலகி போகும். நித்திய பாராயணம் செய்பவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்தால் அவ்வளவு மகிமை நம் வாழ்வில் வந்து சேரும். ஏன் அதுக்கு சுந்தரகாண்டம்னு பெயர் வைத்தார்கள்? சுந்தரம் என்று சொன்னால் அழகு. ஏன் இந்த பெயர் வைத்தார்களா? ஆஞ்சநேயன் பிறந்தவுடன் அவனுடைய அழகை பார்த்து அஞ்சனாதேவி அனுமன்னு கூப்பிடல, மாருதின்னு கூப்பிடல, ஆஞ்சநேயன் கூப்பிடல. அவரை பார்த்தவுடன் அவர் அழைத்த முதல் வார்த்தை, அஞ்சனாதேவி தன்னுடைய குழந்தையை பார்த்தவுடன் அழைத்த முதல் வார்த்தை சுந்தரா என்று அழைத்தார். சுந்தரா என்று சொன்னால் அழகு பொருந்தியவன் என்று பொருள்.
அவர் எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணாருங்கிறதுக்கு பல விடயங்கள் இருக்கிறது பெரியோர்களே. ஒரு நாள் போதாது ஆஞ்சநேயனுடைய அனுகிரகத்தை சொல்வது. வாழ்நாள் முழுவதும் அதை திறம்பட பேசிக்கொண்டே இருக்கலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை பெரியோர்கள். அந்த ஆஞ்சநேயனுடைய அனுகிரகம் ரொம்ப அழகாக ஒரு அம்மா இங்கே வந்து நான் பேச்ச ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்க, அம்மா 5லே 1 பெற்றான்னு சொல்லாமல் விட்டுறாதீங்க. அதை எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க, ஆனால் உங்கள் வாயால் அதை கேட்கணும்னாங்க. ரொம்ப அழகாக 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி, 5லே 1 ஆறாக ஆயுர் காக்க ஏகி, 5லே 1 பெற்ற அணங்கு கண்ட அயலார் ஊரில் 5லே 1 வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். ஆஞ்சநேயனை பிடிச்சா பஞ்சபூதங்களும் நமக்கு கட்டுப்படும். பஞ்சபூதங்களும் நமக்கு கட்டுப்படும். 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி. காற்று, நீர், நெருப்பு, ஆகாயம், பூமி 5னுடைய கலவைதான் ஆஞ்சநேயன். 5லே 1 பெற்றான். வாயு புத்திரன் அவனுக்கு பேரு. 5லே 1 தாவி கடலை தாண்டினான். 5லே 1 தாண்டியது கடல். 5லே 1 பெற்றான். வாயு புத்திரனுடைய மைந்தன் 5லே 1 தாண்டி 5லே 1 ஆறாக ஆருயிர் காக்க ஏகி ஆகாய மார்க்கமாக பறந்து சென்றான். பிரம்மா கொடுத்த வரம் நிறைவு பெற்றதா இல்லையா? நீ எங்க வேணாலும் போகலாம், என்ன ரூபம் வேணாலும் எடுக்கலாம். ஆகாய மார்க்கமாக சென்றான். 5லே 1 பெற்றான். 5லே 1 தாவி 5லே 1 ஆருயிர் காக்க ஏகி 5லே 1 பெற்று அணங்கு கண்ட அயலார் ஊரில் 5லே 1 வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். வாயுபுத்திரன் அனுமன், பஞ்சபூதங்களில் கடலை தாண்டியவன் அனுமன், பூமியோடு சம்பந்தப்பட்ட சீதா தேவியை பார்ப்பதற்காக சென்றவன் அனுமன், ஆகாய மார்க்கமாக சென்றவன் அனுமன், ராவணனுடைய அட்டூழியத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக தன்னுடைய வாலிலே நெருப்பை வைத்து விட்டானே ராவணன். ஆஞ்சநேயனுடைய வாலில் நெருப்பை வச்சு விட்டானே, அந்த நெருப்பால இலங்கையே பாதி அழிக்க முற்பட்டவன் ஆஞ்சநேயன். ஆக நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மண் 5ஓடையும் சம்பந்தப்பட்டிருக்கு. எவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லைங்க. 5லே 1 பெற்றான் வாயுபுத்திரன் என்பது எல்லாருக்கும் தெரியும். 5லே 1 தாவி கடலை தாண்டினான். 5லே 1 ஆருயிர் காக்க ஏகி யாரை காப்பாற்றணுமோ அதுக்காக ஆகாய மார்க்கமாக அவன் சென்றான். 5லே 1 பெற்ற அணங்கு கண்ட அயலார் ஊரில் 5லே 1 வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். பூமியோடு சம்பந்தப்பட்டது எப்படி? நீர்ல எப்படி சம்பந்தப்பட்டான்? கடலை தாண்டினா, ஆகாய மார்க்கமாக சென்றான். நெருப்பு அவனுடைய வாலிலே வைத்த போது இலங்கை முழுவதையும் எரிப்பதற்கு முற்பட்டான். வாயுபுத்திரனாக அவன் சென்றான். பூமியோடு சம்பந்தப்பட்ட சீதை என்று ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். பூமியோடு சம்பந்தப்பட்டவள் தான் சீதை. எப்படி பூமியோடு சம்பந்தப்பட்டவள்? ராமகாதை என்று சொன்ன உடனே வெறும் கம்பனுடைய ராமாயணம் மட்டுமல்ல, வால்மீகி மூல ராமாயணம் மட்டுமல்ல, கம்பன் எப்படி தமிழிலே வால்மீகியினுடைய சிந்தனைகளை மிக அற்புதமாக கொடுத்தானோ அதை போல பத்மபுராண ராமாயணம் என்று இருக்கிறது, மிக ஆனந்த ராமாயணம் என்று இருக்கிறது, இப்படி துளசிதாசருடைய ராமாயணம் இருக்கிறது. அவரவர்கள் அந்த ராமகாதை எழுதி அவர்களுடைய பெயரை அதில் இணைத்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அவள் பூமியிலிருந்து எப்படி தோன்றினாள் என்பதற்கு பத்மபுராணத்திலே ஒரு செய்தி இருக்கிறது. என்ன செய்தியா? நீண்ட நாட்களாக பத்மன் என்கின்ற அரசனுக்கு குழந்தை இல்லையா. அந்த பத்மாசன் என்ன பண்ணா, குழந்தை இல்லைங்கிற கவலை ஒரு பக்கம் இருந்தா கூட எப்படி குழந்தை வேணும்னு கேட்டான். நம்மெல்லாம் ஒரு குழந்தை வரம் கேட்டோம்னா நல்ல ஒழுக்கமான, ஆரோக்கியமான, ஆயுளுள்ள ஒரு குழந்தையை கொடுப்பா அப்படின்னு தானே கேட்போம். பத்மாசன் எப்படி தவம் செய்தானா, விஷ்ணுவை நோக்கி கடுமையான தவம் செய்து செல்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய ஒரு குழந்தையை கொடுன்னு கேட்டான். அப்போ பகவான் சொன்னார், இதுக்கு நீ என்ன நோக்கி தவம் இருந்திருக்க கூடாது, செல்வத்துக்கும் எனக்கும் என்னையா சம்பந்தம்? சாவி யார் கையில் இருக்கு? வீட்டம்மா கையில இருக்கு. நீ அவளெல்லாம் இறுக்கி பிடிக்கணும். பழையபடி லக்ஷ்மியை நோக்கி கடுமையான தவம் செய்தார். லக்ஷ்மியை நோக்கி கடுமையான தவம் செய்யறதுக்கு முன்னாடி விஷ்ணு சொன்னார், இங்க பாருப்பா, செல்வம் ஒரு அளவோட தான் இருக்கணும்.
அளவுக்கு அதிகமாக ஒருத்தன்ட்டு செல்வம் சேர சேர அவன் நிம்மதி தேய போகுதுன்னு அர்த்தம். ரொம்ப அளவுக்கு அதிகமாக செல்வம் வச்சிருக்கிற யாரும் உலகத்தில் நிம்மதியாக இருக்க முடியாது. அதுதான் உலக நியதி. இது நான் சொல்லலை, பகவான் சொல்கிறார். அதனால் ஆசைப்படாத. செல்வத்தோடு கூடியவள் வரணும்னா அதையும் நான் சொன்னதையும் தாண்டி நீ ஆசைப்பட்டால் லக்ஷ்மியை தான் இறுக்கி பிடிக்கணும். இப்போ லக்ஷ்மியை நோக்கி கடுமையான தவம் செய்தான். லக்ஷ்மியினுடைய அனுகிரகம் அவனுக்கு கிடைச்சது. ஒரு மாதுளங்கனியை அவனுக்கு லக்ஷ்மி பரிசாக கொடுத்தாள். ஒரு மாதுளங்கனியை பரிசாக கொடுத்தா. அந்த மாதுளங்கனியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரான். பத்மாசன அரண்மனைக்கு வர்றதுக்குள்ள அது இவ்வளவு பெருசாயிட்டு. அந்த கனி கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளவு பெருசாயிட்டு வந்து என்ன செய்யன்னு தெரியாம அந்த மாதுளங்கனியை உடைத்தான் பாருங்க. உள்ளிருந்து மிக அற்புதமாக பத்ம ரூபத்திலே ஒரு அழகான பெண் குழந்தை வந்து சேர். லக்ஷ்மி தானே வாக்கு கொடுக்குறா, நான் உனக்கு பிள்ளையா வந்து பிறப்பேன் இவன் செய்த தவத்தினால. லக்ஷ்மியே வந்து தோன்றி இருக்கிறாள். இப்போ அவன் நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வருகிறாள். வளர்ந்த பிறகு சுயவரம் நடத்தணும். சுயவர மண்டபத்துக்கு அத்தனை பேரும் வந்தாச்சு. அன்னாதி மன்னர்கள் தேவர்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்க சுயவரத்தில். இப்போ இவ அழகாக வருகிறாள். இந்த பெண்ணு, இவளுக்கு பேர் பத்மை என்று பெயர். பத்மாசன் வளர்த்த காரணத்தினால் இவள் பெயர் பத்மை. நடந்து வருகிறாள். லட்சம் சூரிய கதிர்கள் எப்படி பிரகாசமா இருக்கும் ஒன்னா சேர்ந்தா அந்த மாதிரி பிரகாசமா இருந்தாளாம். இந்த காட்சி அப்படியே மன்னன் பார்த்தான். எப்பொழுதுமே பெத்த பிள்ளை மேல மற்றவன் கண்ணு போடுறதை விட பெத்தவன் தான் ரொம்ப கண்ணு போடுவான். பத்திரிகைகளா, ஐயோ நம்ம பிள்ளை எம்பிட்டு அழகா இருக்கு அழகா இருக்கு. அது மாதிரி பத்மாசன் அந்த சுயவர மண்டபத்தில் மன்னர்கள் அத்தனை பேரும் அவளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவளை கல்யாணம் பண்ணா நல்லா இருக்குமேன்னு. மன்னன் பார்க்குறான், என் மக இவ்வளவு அழகா, அவள் லக்ஷ்மியினுடைய ரூபமே, அப்புறம் அழகா இல்லாமல் எப்படி இருப்பா? சுயவரம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்பதற்காக அதற்கு முன்னதாக ஒரு யாக குண்டத்தை வளர்த்து வைத்திருந்தார்கள். இப்போ அந்த யாகசாலையின் வழியாக அந்த பெண் நடந்து வருகிறாள். இந்த காட்சி அவர் அப்படியே பார்த்தாரு. இவ்வளவு அழகான பிள்ளைக்கு இணையானவன் இங்கே ஒரு வேலும் இல்லை. எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க? இன்னைக்கெல்லாம் மாப்பிள்ளை அமைஞ்சா பொண்ணு அமைஞ்சா உடனே சரின்னு முடிச்சிடணும். 7 வீட்டில் ஜாதகம் பார்த்துக்கிட்டு 7 வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டு போய் வயசு 70 ஆயிரும். எல்லாமே நிறைவாக வாழ்க்கையில் கிடைக்குமா? எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது. சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். குறைய நிறையா மாற்ற வேண்டியது நம்ம கையில் இருக்கு. அவளுக்கு காது சரியில்லை, அவளுக்கு கண்ணு சரியில்லை, அவன் நட சரியில்லை, அவளுக்கு சிரிப்பு சரியில்லை, இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த ஜென்மத்தில் கல்யாணம் ஆகாது. இவன் அப்படியே பார்த்தான், என் பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா. இந்த கூட்டத்தில் மன்னாதி மன்னர்கள் தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க, ஒரு பையன் என் பொண்ணுக்கு ஈக்குவலாக இல்லையே அப்படின்னு பொண்ணு கொடுக்க வேண்டாம்னு மனசில் நினச்சிட்டான். பொண்ணு கொடுக்க வேண்டாம்னு நினச்சவன் என்ன செஞ்சான், சுயவரம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பை நான் செய்யலான் இருக்கேன். என் பெண்ணை இந்த கூட்டத்தில் யாராவது சுயவரத்தின் வாயிலாக திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் வானத்தில் இருக்கக்கூடிய நீல நிறத்தை எடுத்து எவன் தன்னுடைய உடம்பிலே பூசிக்கொள்கிறானோ அவனுக்கு தான் என் பொண்ணுன்ட்டான். பாதி பேரில் பைத்தியக்கார பயலாக இருக்கான்ட்டு எல்லாம் எந்திரிச்சு போயிட்டான். ஒன்று, ஒரு உடல் வலிமையை காட்டணும், இல்லை மன வலிமையை காட்டணும். இதில் யார் வெற்றி பெறானோ அவனுக்கு பொண்ணை கொடுப்பேன்னு சொன்னால் நியாயம். வானத்தில் உள்ள நீல நிறத்தை எடுத்து உடம்பிலே பூசிக்கொள்பவன், எப்படி வார்த்தை வந்து விழுந்தது பாருங்க. அந்த நீல நிறத்துக்குரியவன் யாரு? எவன் ஒருவன் நீல நிறத்தை எடுத்து உடம்பிலே பூசிக்கொள்கிறானோ அவனுக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேன்னா. எல்லாரும் போயிட்டான். ஆனால் ராவணன் போவானோ? ராவணன் பார்த்தான், ஏயா நாங்கள்லாம் வேலையை விட்டுட்டு சுயவரத்தில் வந்து மணிக்கணக்கில் காத்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ உடலுக்கு போட்டி வை, இல்லை மனசுக்கு போட்டி வை, எங்கள் திறமையை நீ வெளிப்படுத்த சொல்ல அது நியாயம். நீல நிறத்தை எடுத்து எவன் பூசுவானோ அவனுக்கு தான் பொண்ணை கொடுப்பேன்னு சொன்னால் என்னையா அர்த்தம் அப்படின்னு. நீ என்னையா பொண்ணு கொடுக்கறது? நான் உன் பொண்ணை தூக்கிட்டு போகிறேனா இல்லையான்னு பாருன்னு அவளை தூக்குவதற்கு, பத்மையை தூக்குவதற்காக ராவணன் பராக்கிரமம் பொருந்தியவன் அங்குமிங்கும் ஓடினான். இந்த பெண்ணு எங்கெல்லாமோ ஓடி ஒழிய முற்பட்டா. கடைசியில் போகவே இடமில்லை, அக்னி குண்டத்துக்குள்ளே போயிட்டா. அந்த யாக குண்டத்திற்குள்ளே போயிட்டா. போனவளை காணோம். பேராசை பெரு நஷ்டம். உள்ளே போயிட்டா.
ராவணன் வேலையாட்கள் அவ்வளவு வரையும் வர சொல்லி தோன்ற அக்னிகுண்டத்தை தோண்ட 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 கல்லும் மண்ணும் தான் வந்துச்சே தவிர பெண்ணை காணோம். கடைசி அவனுடைய முயற்சியில் ஒரு தங்க பேழை இருக்கிறது உள்ள. அந்த தங்க பேழை எடுத்து திறக்க முடியல. சரி, வந்ததே வந்தோம், இதாவது கிடைச்சதே அப்படின்னு இதை கொண்டு போய் நம்ம மண்டோதரி கையில் கொடுப்போம்னு எடுத்துகிட்டு போனான். ஏன்னா தங்கம்னா பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போல்லாம் தங்கம் கொடுத்தாலும் யாரும் போட்டுட்டு வர முடியாது, பாதுகாப்பு இல்லை. வாங்கக்கூடிய நிலைமையில சரியாகவே இருந்தால் தானே போட்டுட்டு வந்தால் பாதுகாப்பு. அதுவும் என்ன மாதிரி ஆள்லாம் இனிமேல் ஒவ்வொரு நாளும் இருட்டுக்குள்ளேயே போகிற ஆள். நம்மெல்லாம் போடவே முடியாது. நான் கலராக கண்ணாடி வளையல் வாங்கி வச்சுருக்கேன். போகிறதே போகிறோம், உருப்படியாக போயிட்டு சந்தோஷமாக வரணும். யாராவது கேட்டால் நிம்மதியாக கலத்தி கொடுத்துட்டு வந்துடலாம். அந்த பொண்ணு பேழையை பார்த்த உடனே மண்டோதரி ஆசைப்படுவான்னு நினச்சான். நேராக போனான். இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, அக்னிகுண்டத்தை தோண்டினேன், கடைசியில் இந்த பேழை மட்டும்தான் உள்ளே இருந்ததுன்னு அந்த பேழையை கொடுத்தான். 2 பேரும் மாற்றி மாற்றி திறந்து பார்த்தாங்க, பேழையை திறக்க முடியல. காவலர்களை கூப்பிட்டு வந்து இதை உடைச்சிருந்தான். அந்த பெட்டியை உடைச்சான் பாருங்க. பெட்டியை உடைச்ச உடனே உள்ள ஒரு பெண் குழந்தை சிரித்து கொண்டிருந்தது. ஒரு பெண் குழந்தை சிரித்து கொண்டிருந்தது. அடடா, என்ன அழகா இருக்கு இந்த பெண்ணு அப்படின்னு தூக்க போனா மண்டோதரி. இந்த பெண் சொன்னா, அந்த குழந்தை சொல்லிச்சு, என்ன தொடாத, என்ன தொடாத, இன்னைக்கு இல்லை என்னைக்குனாலும் என்னால் ஒரு சம்ஹாரம் நடக்கும்னா அது உன் புருஷனுக்கு தான்ட்டான், என்னை வச்சுதான் உன் கணவனுக்கு அழிவு அப்படின்னு சொன்னார். ராவணனுக்கு கோபம் தாங்க முடியல. உரையிலிருந்து வாழ உருவனா. இப்பவுமே இந்த குழந்தைய நான் கொல்றனா இல்லையான்னு பாரு, என்னைக்கோ உள்ள கதைக்கு இன்னைக்கா விட்டு வைக்கிறதுன்னு நினைச்சான். மண்டோதரி சொன்னா, மண்டோதரி அறிவு கூர்மையில் கூடியவள். அவ சொன்னா, வேண்டாம், இந்த குழந்தை வளர்ந்து ஆளாகிறதுக்கு நீ எத்தனை வருஷம் இருக்கு, அதுக்கிடையில் இந்த குழந்தைய கொண்டு என்ன ஆக போகுது, பேசாம இந்த பேழையை அப்படியே மூடி கொண்டு போய் நம்முடைய எல்லை இல்லாத ஒரு இடத்துல புதைச்சிட்டு வர சொல்லுங்க. அப்படியே பேழையை மூடி இவர்கள் எல்லை இல்லாத இன்னொரு இடத்துல போய் அதை புதைத்து கொண்டு வந்தார்கள். அந்த நிலத்தை ஜனகன் ஒருத்தனுக்கு அன்பளிப்பா கொடுத்து, அந்த விவசாயி கலப்பை கொண்டு அந்த நிலத்தை உழுகின்ற பொழுது கலப்பையினுடைய நுனியிலே இந்த தங்க பேழை தட்டுப்பட்டுச்சு. அந்த பேழையை திறந்து பார்த்தா உள்ள ஒரு பெண் குழந்தை இருந்தது. குழந்தை இல்லாத ஜனகன் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு வளர்த்த காரணத்தினால் அவள் பெயர் ஜானகி, மண்ணிலிருந்து வந்தாள் என்று பார்க்கிறோம். 5 ஒன்று பெற்றான், 5 ஒன்றை தாவி, 5 ஒன்றாக ஆறுயிர் காக்க ஏகி, 5 ஒன்று பெற்ற அழகு கண்ட அயலார் ஊரில் 5 ஒன்றை வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான். பஞ்சபூதங்களுடைய அம்சமாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயனை இறுக பிடிச்சிட்டா. இந்த உடம்பும் பஞ்சபூதத்தால் ஆனது தானே, இந்த உலகமும் பஞ்சபூதத்தால் ஆனது தானே. அப்போ பஞ்சபூதத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயனை நம்ம நம்பிட்டோம்னு சொன்னா வாழ்க்கையில் நமக்கு எந்த இடையூறும் வரப்போவதில்லை பெரியோர்களே. ஆனால் அவனை நம்பணும். அவன் என்ன செய்யணும்? நம்பணும். பட்டாபிஷேகம் எல்லாம் முடிந்து கோலாகலமா இருக்கு அயோத்தி. எல்லாரும் வந்துகிட்டும் போய்கிட்டும் இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு காசிராஜன் என்கின்ற மன்னனோ ராமனை பார்ப்பதற்காக வருகிறான் அயோத்திக்கு. வர்ற வழியில நாரதரை பார்த்தான். நாரதர் கலகம் எப்பொழுதுமே எப்படி முடியும்? நன்மையில தான் முடியும். நாரதரை பார்த்தான். நாரதரை பார்த்த உடனே நாரதர் கேட்டாரு, அப்பா எங்க போறேன்? அயோத்தி வரைக்கும் போறேன், ராமனை பார்க்கறதுக்காக போறேன். அப்படியா, போயிட்டு வா. சபையில் எல்லாரும் இருக்காங்க, எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கறது அவ்வளவு சிறப்பு, போயிட்டு வா. ஆனால் ஒன்னே ஒன்று, அங்கே விஸ்வாமித்திரர் இருப்பார், அவருக்கு மட்டும் கும்பிடு போட்டுறாதன்னா, அவரை மட்டும் வணங்கிறாதண்ணா. இப்போ 10 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தரை மட்டும் வாங்கன்னு கேட்கலன்னா எப்படி இருக்கும்? ஒரு மிகப்பெரிய மாமுனி அந்த மகரிஷியை வணங்காம ஏதாவது சாபகமாக வந்துட போகுதுன்னா, நான் சொல்றத கேளு. எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். எல்லாரையும் கும்பிடணும், விஸ்வாமித்திரரை விட்டுறணும்டா. சரி, நாரதர் சொன்னால் அதில் ஏதாவது விஷயம் இருக்கும்ட்டு
நேராக புறப்பட்டு வந்து வசிஷ்டர் காலில் விழுறா, ராமன் காலில் விழுறா, எல்லார் காலையும் விழுந்து வணங்குறா. விஸ்வாமித்திரரை தாண்டி போனா, விஸ்வாமித்திரரை கும்பிடலை. அவருக்கு எப்படி ஆத்திரமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு வணக்கத்திற்கு தகுதி இல்லாதவரா இல்லை, ஏன் இவன் வணங்காம போறான்னு அவருக்கு முகமெல்லாம் சுருங்கி போச்சு. உடனே ராமன்ட்டு சொன்னாரு, இந்த ராமனுடைய ஆட்சியில் யாருக்குமே எந்த துன்பமும் இல்லை இல்லையா ராமா அப்படின்னார். அதுல என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டார். ஆனால் என் மனசு துன்பத்தால் இங்கே தவிக்கிறதேன்னார். ஐயோ, எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிற நேரம் உங்களுக்கு என்ன துன்பம்னு கேட்டார். உங்களுக்கு என்ன துன்பம்னு கேட்டார். மகரிஷிகளுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய அவை இந்த ராமன் ஆளக்கூடிய நாடு. இதுல ஒருத்தன் என்ன அவமதிக்கிறான்னு சொன்னா என் மனசு என்ன பாடுபடும்னார். யார் உங்களை அவமதிச்சதுன்னு கேட்டார். அந்த நிக்காம பாருங்க, காசிராஜன். அவன் தான் எல்லாரையும் கும்பிட்டானே, என்ன பர்பஸா கும்பிடாம போயிட்டான் அவன். அது எனக்கு எவ்வளவு பெரிய மனவேதனையை தருதுன்னார். மகரிஷி, உங்க மனசு வேதனைப்பட்டா என்னால தாங்க முடியாது. இன்றை மாலை பொழுதற்குள்ளாக 3 சக்தி மிக்க பானங்களை அனுப்பி காசிராஜனை துவம்சம் செய்வேன். சத்தியம்தான், சத்தியம்தான். சொன்ன வார்த்தை ஒவ்வொருத்தன்ட்டையா பரவி பரவி காசிராஜன் காதுக்கே போயிட்டு, என்னையா பண்ண? அவையில போய் விஸ்வாமித்திரரை வணங்காம வந்துட்டியா? இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள 3 சக்தி மிக்க பானங்களால் உன்னை அழிப்பேன் என்று தன்னுடைய மகரிஷிக்காக ராமன் சபதம் பண்ணியிருக்கானே, நீ அதுல இருந்து தப்ப முடியாதுயா. நாங்க அலறிக்கிட்டு ஓடி வந்தான் காசிராஜன் நாரதட்டையோ, உமர் பேச்ச கேட்ட அப்படித்தாயா நான் பாட்டுக்கு போய் எல்லாரையும் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிருப்பேன். இந்த விஸ்வாமித்திரனை மட்டும் கையெடுக்காதன்னு நீங்க சொன்னீங்க. நான் அப்பமே கேட்டேன், மகரிஷியை கும்பிடாம வரப்படாதேன்னு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுறேன், அதுக்குள்ள 1000 அர்த்தம் இருக்கும், உனக்கு புரியுமான்னு கேட்டீங்களே. இப்போ நான் மாட்டிக்கிட்டேன்னு இன்னொன்று. ஒன்றும் கவலைப்படாத, ஆஞ்சநேயர் அம்மா அஞ்சனை இருக்கா பாரு, அந்த அஞ்சனா தேவி காலில் போய் விழு. காலில் போய் விழும்போது அவள் பாதங்களை இறுக பற்றிக்கிட்டு எனக்கு அபயங்குடு, எனக்கு அபயங்குடு, எனக்கு அபயங்குடுன்னு 3 தடவை கேளு. அவ உடனே சரின்னு சொன்ன உடனே காலை விட்டுறாத. உனக்கு அபயமளித்தேன், உனக்கு அபயமளித்தேன், உனக்கு அபயமளித்தேன் அவளும் 3 தடவை சொல்லணும். ஞாபகம் வச்சுக்கொண்டார். ஒடியே வந்தான் காசிராஜன். அஞ்சனாதேவி காலில் வந்து விழுந்தாயம்மா, நீ என்னை காப்பாத்துமான்னா. எந்திரிப்பா, என்னப்பா பிரச்சனை, என்ன பிரச்சனை, எந்திரின்னா. நீ என்னை காப்பாற்றுவேன்னு சொல்லு, அப்பந்தான் உன் பாதத்தை நான் விடுவேன். அபயம் கொடு தாயே, அபயம் கொடு தாயே, அபயம் கொடுன்னு 3 தடவை சொன்னான். அவள் இப்படி என்ன நடந்துச்சுன்னே அவளுக்கு தெரியலையே. என்ன நடந்தது காசிராஜான்னா, நடந்ததெல்லாம் பிறகு சொல்கிறேன், நீ அபயம் கொடுத்தேன், அபயம் கொடுத்தேன், அபயம் கொடுத்தேன்னு 3 தடவை சொல்லுன்னா. அவளும் பார்த்தா இவன் அழுவுறதை அவளால் பொறுக்க முடியல. அபயமளித்தேன், அபயமளித்தேன், அபயமளித்தேன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆஞ்சநேயர் வந்துட்டார். வந்து என்னம்மா நிறையப்பா, என்னப்பா நடக்கு? காசிராஜன் என் காலை பிடிச்சிக்கிட்டு எனக்கு அபயம் கொடு, என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு 3 தடவை அலறானே, என்ன நடந்ததுன்னாரு. அடாடா அப்படியா, ராமன் இன்றை மாலை பொழுதுக்குள்ள 3 சக்தி வாய்ந்த பானங்களினால் இந்த காசிராஜனை துவம்சம் செய்ய போகிறார். அதனால தான் என்னை காப்பாத்து காப்பாத்து காப்பாத்துன்னு உங்ககிட்ட வந்து ஒரு தாயுள்ளத்தோடு கதறிக்கொண்டிருக்கிறார். இப்போ நான் என்னப்பா செய்யட்டும்? நான் வாக்கு கொடுத்துட்டேன் ஆஞ்சநேயா, இவனுக்கு அபயம் தருகிறேன் என்று வாக்கு கொடுத்துட்டேன். தயவுசெய்து சொல்லு மாறக்கூடாது. அதனால் தயவுசெய்து இவனுக்கு உயிர் பிச்சை கிடைக்கணும், அதுக்கு என்ன வழின்னு கேட்டார். நான் பார்த்துக்கிட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, எனக்காக நீ வாழ்க்கையில் ஒன்று செய்யணும்னு நினச்சின்னா இந்த காசிராஜனுக்கு உயிரை கொடுன்னு கேட்டார். அம்மா, வாழ்க்கையில் நீ என்கிட்ட எதையும் கேட்டதில்லை, ஆனால் இப்போ நீ கேட்டிருக்க, அதுக்காகவாது என் உயிரை நான் கொடுப்பேன் அப்படின்னாரு ஆஞ்சநேயர். நேராக அம்மா, நம்ம உன்கிட்ட பேசுறது கூட எனக்கு நேரம் இல்லை, இவரை காப்பாற்றுற வேலையை செய்யணும்னு அவசரமாக நேராக ராமன்கிட்ட ஓடினான் ஆஞ்சநேயர். ராமன்கிட்ட போய் ஆஞ்சநேயர் நின்று எனக்கு ஒரு வரம் கொடுங்களேன்னு கேட்டார். ராமன் கேட்டார், எத்தனையோ நாள் உனக்கு என்ன வேணும் என்ன வேணும், நீ கேட்கிறத தாரன்னு வலிய உன்கிட்ட கேட்டிருக்கேன், ஆனால் ஒரு நாள் எனக்கு இது வேணும் அது வேணும் நீ கேட்டதே இல்லை. இன்னைக்கு என் பதட்டத்தோடு வந்து நின்று எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்குறீங்களே, நீ என்ன வரம் கேட்க போகிற, நீ கேட்கிறத நான் கொடுக்கேன்னார்.
கேட்கிறத நான் கொடுக்கேன்னு சொன்ன உடனே, இங்கே பாரு ராமா, உன்னுடைய நாமத்தை எவன் மனதார உச்சரிக்கிறானோ அவனுக்கு வாழ்க்கையில் எந்த தீமையுமே வரக்கூடாது. உன்னுடைய நாமத்தை எவன் ஒருவன் உச்சரிக்கிறானோ அவனுக்கு வாழ்க்கையில் மரண பயமே வரக்கூடாது. உன்னுடைய நாமத்தை எவன் ஒருவன் உச்சரிக்கிறானோ அவனை காப்பாற்றி அவனுக்கு வெற்றியை தேடி தரணும். செய்வியான்னு கேட்டான். இதில் உனக்கு என்னப்பா சந்தேகம்? கண்டிப்பாக செஞ்சிடலான்னார். நேராக அங்கேருந்து தலைவிரிக்க நேராக ஓடி வந்தார். ஓடி வந்து காசிராஜனை கூப்பிட்டு சரையு நதியில் கழுத்தளவு தண்ணிக்குள்ளே போய் இறங்கிக்கிட்டு ராமா 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 ராமான்னு சொல்லுப்பான்னார். ஏன் பாடினாரு? சொன்னதை கேளியா, உயிர் போயிடாம போய் சரையு நதியில் கழுத்தை கொண்டு விடுனார். அவன் கழுத்து வரைக்கும் இறங்கிட்டு, இவ்வளவுதான் தண்ணி இல்லை, இவ்வளோ தூரம் மூழ்கி எழுந்து இந்த கழுத்து வரைக்கும் தண்ணி நிற்குது. ராம 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 ராமன் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கான். எல்லாருக்கும் ஊர் பூரா பரவிட்டு, ஆகா காசிராஜனை சாயங்காலம் பொழுது அடைகிறதுக்குள்ள ராமன் தன்னுடைய சக்தி வாய்ந்த பானங்களால் அழிக்க போகிறானா அப்படின்னு எல்லாரும் பேசினாங்க. அதுக்காகத்தான் ராமநாமம் சொல்லி தண்ணிக்குள்ளே கிடக்கான் இந்த காசிராஜன். ராமநாமம் சொல்லிக்கிட்டு இருக்கார். ஆஞ்சநேயர் வந்து பக்கத்திலே உட்காந்துக்கிட்டார். அவரும் பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு சொல்லு சொல்லு ராம 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 ராமன் சொல்லுன்னார். மாலை பொழுது வரப்போது பானத்தை அனுப்புனான் ராமன். ராமச்சந்திரமூர்த்தி பானத்தை அனுப்பினாரு. அது அதிவேகமாக ஆக்ரோஷமாக அந்த பானம் புறப்பட்டு வந்து காசிராஜனையும் ஆஞ்சநேயரையும் சேர்த்து சுத்துது. அது சேர்த்து சுத்தி உடம்புல இப்போ அது துளைக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு ராமநாமம் அந்த அஸ்திரத்தினுடைய காதுகளிலே விழுந்து ராமா 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 ராமாங்கிற அந்த நாமத்தினுடைய ஒலி, அந்த சப்தம் இந்த ஆயுதம் போய் அவனை துளைக்காம பழையபடி எவன் ஏவனானோ அவன் கையிலே போய் உட்கார்ந்துக்கிட்டு. ராமன் இதுவரைக்கும் ஏவிய எந்த பானமும் திரும்பி வந்ததா சரித்திரமே கிடையாது. ஒரு சின்ன தர்ப புல்லை பறிச்சு போட்டாரு, ஜெயந்தனை விரட்டுச்சு அந்த அம்பு. அதுலேருந்து தப்ப முடியல. ராமனா பார்த்து தான் கடைசியில் அடைக்கலம் கொடுத்தார். ராமனா பார்த்து தான் அடைக்கலம் கொடுத்தார். ஜெயந்தன் என்ன பண்ணா? காக்கை ரூபத்திலே வந்து சீதையினுடைய தனங்களை வருடினான் காம எண்ணத்தோடு. அதனால் பொறுக்க முடியாத ராமன் ஒரு தர்பை எடுத்து அதை ஆயுதமாக்குனாரு. விரட்டுன்னு விரட்டுச்சு அந்த ஆயுதம் ஜெயந்தனை. கடைசியில் வர வழி இல்லாமல் சோபரமான் காலில் போய் விழுந்தான். அவர் சொன்னார், நீ செஞ்ச வேலைக்கு உனக்கு அழிவு தாண்டா, போடா அப்படின்னார். பழையபடி யார் காலில் விழணுமோ அவன் காலிலே விழுந்துருவோன்னு ராமன் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருப்பா, எனக்கு சரணம் கொடுன்னு கேட்டான். சரணாகதி அடைந்ததுனால ஜெயந்தனுக்கு உயிர் கொடுத்தான் ராமன். இப்போ இவனுடைய பானம் போயிட்டு திரும்பி வந்துட்டு அந்த ஆயுதம் என்ன திரும்பி வருது அப்படின்னு பார்த்து ரெண்டாவது ஒரு பானத்தை அனுப்பினார். பானம் திரும்பி வந்து அம்பார தூணிக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு இப்போ ரெண்டாவது பானத்தை அனுப்பினார். பாருங்க, மிக சக்தி வாய்ந்த ஆயுதம். அந்த அம்பு புறப்பட்டு போகுது. இப்போ ஆஞ்சநேயர் சொல்லி கொடுத்தாரு, முதல்ல ராமா ராமான்னு சொன்னியா, இப்போ ராமா ராமா சீதாராமா ராமா ராமா சீதாராமான்னு ஊரே உலகமே கேட்குற மாதிரி சத்தம் போட்டு சொல்லுனாரு. காசிராஜா ராமா ராமா சீதாராமா ராமா ராமா சீதாராமான்னு அம்பு வந்து பழையபடியும் காசிராஜனை சுத்திட்டு அப்பமாவது ராமநாமத்தை மட்டும்தான் சொன்னா, இப்போ சீதா பிராட்டியினுடைய நாமத்தையும் சேர்த்து சொல்கிறான்னு திருப்பி போயிட்டு, என்னையா அனுப்புகிற அம்பெல்லாம் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கேன்னு நினச்ச ராமன் மூணாவது அம்போட புறப்பட்டு நேரம் வந்துட்டான். ராமனே அந்த இடத்துக்கு வந்த உடனே வசிஷ்டர் வந்துட்டாரு, விஸ்வாமித்திரர் வந்துட்டாரு, 30 முக்கோடி தேவர்கள் வந்துட்டாரு. இப்போ மூணாவது பானத்தை அனுப்ப போகிறான். இப்போ ஆஞ்சநேயர் மெதுவாக சொன்னாரு, முதல்ல ராமா ராமான்னு, அப்புறம் ராமா ராமா சீதா சீதான்னு, இப்போ ராமா சீதா ஜெய ஹனுமான், ஜெய ராமா ஜெய சீதா ஜெய ஹனுமான்னு உலகம் கேட்க உரத்து சொல்லுனார். அதே மாதிரி சொன்னார். இப்போ மூணாவது பானத்தோட நிற்கிறான். அப்போ வசிஷ்டர் ஓடி வந்து ஆஞ்சநேயர்கிட்ட சொன்னார், எப்பா ராம பானத்தினால ஒருத்தனுக்கு உயிர் போதுன்னா அவனுக்கு உடனடியாக மோட்சம் தானடா, பேசாமல் நம்ம திருப்பி திருப்பி அனுப்பாம காசிராஜன் உடம்புல பாயிறதுக்கு அனுமதி கொடுக்க சொல்லு அப்படின்னார். ஆஞ்சநேயர் சொன்னாரு, ராமநாமத்தை சொல்லக்கூடிய எவனுக்கும் அகால மரணம் என்பது இல்லை என்பதை இந்த உலகத்திற்கு நான் உணர்த்துகிறேன். அந்த ராமநாமம் அத்தனை பேரையும்
அத்தனையும் காப்பாற்றணும், அதுதான் என்னுடைய உயிர் மூச்சு. ராம நாமத்தை சொன்ன பிறகும் ஒருத்தன் அநியாயமாக சாகணுங்கிறத என்னால் ஏற்றுக்கிட முடியாதுன்னார். இப்போ விஸ்வாமித்திரர் வந்து நிற்காரு. இப்போ இவனை பாருங்க, ராமா ராமா ஜெயராமா சீதாராமா ஜெய் சீதாராமா ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான்னு நேராக போய் விஸ்வாமித்திரர் காலில் விழுந்துருன்ட்டார் ஆஞ்சநேயர். இப்போ இதை சொல்லிட்டே ஓடி வந்து விஸ்வாமித்திரர் காலில் விழுந்தான் பாருங்க. அந்த ராமநாமம் மட்டும்தான் விஸ்வாமித்திரருக்கு ஞாபகம் இருந்தது. இவன் சபையில் வச்சு நம்ம காலில் விழலை, நாம தான் போய் ராமனை தூண்டணும், ராமன் அதனால தான் அம்பு அனுப்பினான். எல்லா விஷயமும் விஸ்வாமித்திரனுக்கு பிளாங்காக இருக்குது. அவர் நினச்ச ஒரே விஷயம் ராமநாமம் காதில் விழுது, அதில் லைத்து அவன் காலில் விழுந்தான் பாருங்க. அவனை தூக்கி பல்லாண்டு பல்லாண்டு நீ வாழ்வாய் என்று விஸ்வாமித்திரர் வாழ்த்தினார் காசிராஜனை. அப்போ அந்த அம்பு, அப்பா அனுப்பிடாதப்பா, நான் தான் உன்னை அம்பை விடும்படியாக சொன்னேன், நான் உன் நாமத்தை கேட்ட பிறகு இன்னொரு உயிரை பலிகொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் என் மனசை விட்டு நீங்கிட்டதாமா. எனக்காக, இந்த ஆசிரியனுக்காக, இந்த குருவுக்காக காசிராஜனை விட்டுருன்னு காசிராஜன் கெஞ்சினது போக இப்போ விஸ்வாமித்திரர் கெஞ்ச ஆரம்பித்தார் என்று சொன்னால் அந்த காசிராஜனுக்கு உயிர் கிடைத்தது. பெரியோர்களே, ராம நாமத்தை சொல் சொல், எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயன் நான் இருப்பேன், உங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் நான் செய்து கொடுப்பேன். ராமநாமம் சொல்லினால் மரண பயமே நம்மை நெருங்காது என்று சொன்னால் உலகத்தில் சாதிக்க முடியாத விஷயங்கள் வேற ஏதாவது இருக்கா? பெரியோர்களே, யோசித்து பாருங்கள். சாதாரணமான காரியம் அல்ல அவனுடைய வழிபாடு என்பது. அந்த ஆஞ்சநேயனை இறுக பிடிக்கணும் பெரியோர்களே. ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. ஆதிசங்கரர் வீற்றிருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே புஜங்காஷக, அதாவது ஸ்ரீராம புஜங்க பிரயத்த என்கின்ற ஸ்தோத்திரத்தை ஆதிசங்கரர் பாடுறார். இந்த தோத்திரத்தை யார் ஒருவன் பாடுகிறானோ அவனுக்கு வாழ்க்கையில் துன்பமே இல்லை. ஆதிசங்கரர் இதே திருச்செந்தூர் போனார். காச நோய் நீங்க வேண்டும் என்பதற்காக திருச்செந்தூர் போனார். திருச்செந்தூர் போய் சேரும்போது அதிகாலை பொழுது 3:30 மணி 4 மணி. இப்பெல்லாம் ஆதிசங்கரர் காலத்தில் திருச்செந்தூர் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். நேராக போய் சுவாமியை பார்க்கணும்னு நிற்கிறாரு. உலகத்தில் யாராலும் பார்க்க முடியாத ஒரு அதிசயத்தை ஆதிசங்கரர் பார்த்தார். இந்த பூமியை தாங்கக்கூடிய ஆதிசேஷன் தன்னுடைய புஜங்களை தூக்கி சுப்பிரமணிய சுவாமியை வழிபாடு செய்வதை பார்த்தார். நேற்று நம்ம அகோபிலம் பற்றி பேசணும் இல்லையா? நவ நரசிம்மர்கள், 5 நரசிம்மர் மேலே இருக்காரு, 4 நரசிம்மர் கீழே அகோபிலத்தில் இருக்காருன்னு சொன்னேன். நான் எப்பொழுதுமே அகோபிலம் போகிறவங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அகோபிலம் என்பது ஆதிசேஷனுடைய தலை, திருப்பதி என்பது ஆதிசேஷனுடைய கால். தலையிலிருந்து கால் வரைக்கும் தானே வழிபாடு பண்ணணும். அதனால் அகோபிலம் போயிட்டு திருப்பதி போலையேங்கிற கவலை இருந்தது. நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, திருப்பூரில் புஷ்பா அம்மான்னு ஒருத்தங்க தான் புண்ணியமாக என்னை கூட்டிகிட்டு போனாங்கன்னு. அவங்ககிட்ட சொன்ன, அம்மா அகோபிலம் என்பது ஆதிசேஷனுடைய சிரசு, திருப்பதி என்பது ஆதிசேஷனுடைய வால். அதனால் அங்கே தொடங்கின வழிபாட்டை திருப்பதியில் முடிக்கணும்னு திருப்பதிக்கு டிக்கெட் போட்டாங்க. அம்மா நம்ம போயிட்டு வரலாமா, அந்த குறையை எதுக்கு வைக்கணும், இந்த நெல்லுக்கு பாயிற தண்ணி புல்லுக்கும் பாயிரு பாருங்க. ஏதோ ஒரு வகையில் பகவான் நீ வந்து என்னை பார்த்துட்டு போன்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குதுன்னா சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த ஆதிசேஷன் அவ்வளவு சக்தி வாய்ந்தவன். ஆதிசேஷனுடைய ரூபம் யாருடைய ரூபம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ராமனுக்கு சகோதரனாக மட்டுமல்ல, மிகச்சிறந்த அணுக்க தொண்டனாக, அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச வெள்ளையூன்றிய கையோடும் வெய்து உயிர்ப்படும் எல்லை காண்பும் அழகும் நின்றான், இமைப்பிலன் நயனம் என்றான் நின்னானே, அந்த லக்ஷ்மண பெருமாளுடைய ரூபந்தான் ஆதிசேஷனுடைய ரூபம். சாதாரணமான ரூபம் அல்ல. அப்போ இவர் திருச்செந்தூர் போகும்போது ஆதிசேஷன், இந்த பூமியை தாங்கக்கூடிய ஆதிசேஷன் தன்னுடைய புஜங்களை எழுப்பி
முருகனை வழிபாடு செய்கிற காட்சியை பார்த்துட்டு தான் சுப்பிரமணிய புஜங்கம் பாடினார். 33 பாடல்களை கொண்ட சுப்பிரமணிய புஜங்கம். ஏன் 34 பாடி இருக்கக்கூடாதா? 32 பாடி இருக்கக்கூடாதா? 3 3 6 6க்குரிய எண் முருகனுக்குரிய எண். சரவணபவ. ஓம் ஷண்முகாய நமக சொல்லுங்க. ஓம் வேலாயுதாய நமக சொல்லுங்க. ஓம் சுப்பிரமணியாய நமக சொல்லுங்க. ஓம் சுவாமிநாதாய நமக சொல்லுங்க. ஓம் குஹாய நமக சொல்லுங்க. ஓம் முருகான்னு சொல்லுங்க. இத்தனையும் சொல்ல முடியலையா? ஒன்னே ஒன்று சொல்லுங்க. ஓம் சரவணபவாய சொல்லுங்க. பேர்பட்ட அனுகிரகவாதி முருகன் ஆதிசேஷன் புஜங்களை தாங்கி முருகனை வழிபட்ட காட்சியை பார்த்துட்டு தான் சுப்பிரமணிய புஜங்கம் பாடினார். இன்னைக்கும் பெரியோர்களே, யாரெல்லாம் சுப்பிரமணிய புஜங்கம் பாடுறீங்களோ எப்பேற்பட்ட கொடிய நோயும் உங்களை அணுகுவதற்கு வாய்ப்பில்லை. அணுகி இருந்தாலும் அது இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். இதுதான் சத்தியம். சுப்பிரமணிய புஜங்கத்துக்கு, ஆதிசங்கரர் பாடின சுப்பிரமணிய புஜங்கத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது. பிரயாத ஸ்தோத்திரம் பாடுறாரு. புஜங்க பிரயாத ஸ்தோத்திரம் என்று அதற்கு பெயர். ஸ்ரீராமன் மீது பாடுகிறார் ஆதிசங்கரர். அது பாடினாலும் நவகிரக தோஷங்கள் அத்தனையும் நீங்கி போகும் என்று பார்த்தோம். அதை போல ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த பிரயாத ஸ்தோத்திரம் என்பது. மிக சக்தி வாய்ந்த மந்திரம். அதை போல வேதவியாசர் வடித்து கொடுத்த அற்புதமான ஸ்ரீராம புஜங்காஷ்டகம் என்று ஒன்று இருக்கிறது. ஸ்ரீராம புஜங்காஷ்டகம் பஜே விசேஷ சுந்தரம் சமஸ்தபாப கண்டனம் என்று ஆரம்பிக்கும். அத பாராயணம் செய்பவர்களுக்கு நவகிரக தோஷம் என்பதே இல்லை. குறிப்பாக ராகு தோஷம் இல்லை, சனி தோஷம் இல்லை, புதன் தோஷம் இல்லை. பஜே விசேஷ சுந்தரம் சமஸ்தபாப கண்டனம் பக்த சித்த ரஞ்சனம் சதைவ ராமம் அத்வயம். இந்த ஒரு பாட்டு சொல்லுங்க. இந்த ஒரு பாட்டு சொல்லுங்க, உங்களுடைய துன்பம் எல்லாம் நீங்கி போகும். அதுல மூலம் 8 வரிகள் இருக்கிறது, 8 பாடல்கள் அதுல இருக்கிறது. அதோடு சேர்த்து பலச்சுருதி இருக்கிறது. இந்த ராம புஜங்காஷ்டகம் பாடுனா உடம்புல நோயே இருக்காது பெரியோர்களே. ராமனுடைய அனுகிரகத்தை முழுமையாக பெறுவது மட்டுமல்ல, ஆஞ்சநேயனுடைய அனுகிரகத்தையும் நீங்கள் முழுமையாக பெற முடியும். அதை போல ரொம்ப அழகா துளசிதாசர் வடித்து கொடுத்த அனுமன் சாலிசா. 2 விஷயம் மறந்துடக்கூடாது. காலையில் எந்திரிச்ச உடனே ராத்திரி தூங்க போகும்போது, அப்பா பகவானே இந்த பொழுது நல்ல பொழுதாக இன்னைக்கு முழுது இருந்தது, நாளைக்கு விடுகிற பொழுது நல்ல பொழுதாக இருக்கட்டும்னு படுக்கும்போது மாதவா 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 மாதவான்னு 7 முறை சொல்லிட்டு படுக்கணும். எத்தனையோ நாமங்கள் இருக்குல்ல. பத்மநாபன் இருக்கிறது, அவனுடைய நாமம். மதுசூதனன் என்கின்ற நாமம் இருக்கிறது, ராமாங்கிற நாமம் இருக்கு, கிருஷ்ணாங்கிற நாமம் இருக்கு. ஆனால் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கி காலையில் நல்லபடியாக விழிக்கணும்னா மாதவா 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 மாதவான்னு மனசார மனம் ஒன்றி 7 முறை சொல்லணும். 2 விஷயம் மறந்துடாதீங்க. ராத்திரி தூங்கும்போது இன்றைய பொழுது நல்ல பொழுதாக இருந்துச்சுப்பா நன்றி சொல்லிட்டு படுக்கணும். காலையிலப்பா பொழுது விடியுமான்னு நமக்கு தெரியுமா? பொழுது விடியும், நமக்கு விடியுமான்னு தெரியுமா? அப்பாப்பா நல்லபடியாக என்ன விழிக்க வச்சப்பா, நன்றிப்பா. பழையபடி இன்றைய பொழுது உன்கிட்ட ஒப்படைக்கன்னு நினைக்கணும். 2 விஷயம் சொல்கிறேங்க. இன்னைக்கு தட்பவெட்ப நிலை எப்படி இருக்குன்னு தெரியும். எந்த நேரம் என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாது. மறக்காம நீங்கள் படிக்க வேண்டியது கோளறு பதிகம். கோளறு பதிகத்தை நல்லா பொருள் உணர்ந்து அதை பாராயணம் பண்ண உங்களுக்கு மனசிலாயிடும். 2வது மறக்காம நீங்க சொல்ல வேண்டியது ஹனுமன் சாலிசா சொல்லணும். இந்த ஹனுமன் சாலிசாவை துளசிதாசர் தான் வடித்து கொடுக்கிறார். அவதி என்கின்ற மொழியில தான் அது இருக்கு. அவதி மொழி என்பது இப்போ ஹிந்தியில பேச்சு வழக்கில்
ஒரு மொழி இருக்கும் பாருங்க, அது ஹிந்தியில் பேச்சு வழக்குக்கென்று அந்த ஆக்சன்ட் வேற மாதிரி மாறும். அப்பேற்பட்ட அந்த மொழிக்கு அவதி மொழி என்று பெயர். அந்த மொழியில பாராயணம் பண்ண தெரியல, சரியா நம்மளுக்கு ப்ரனன்சியேஷன் வரல அப்படின்னா தமிழாக்கம் சாலிசாவுக்கு இருக்கிறது. அறம்பொருள் இன்பம் வீடனும் 4 பழங்களை தருகின்ற ரகுகுல திலகம் மாசில்லா ராமன் புகழ்தனை பாடிடவே குருதேவர் பாதம் நமஸ்தே நமஸ்தே. பல பல அழுக்குகள் படிந்த என் மனமாம் கண்ணாடியை குறுகால் தூசி துடைக்கும். எனது அறிவு குறுகிய பாதை வாயுமைந்தன் விரிவுறச் செய்க. வலிமை அறிவு வாய்மை ஞானம் வழங்க வருக துயர்தீரட்டும் ஆஞ்சநேயன் அருளால் எந்தன் தவறுகள் திருந்தி சரியாகட்டும் என்று ஆரம்பிக்கும். இதில் நிறைய வேர்ஷன் இருக்கு. நமக்கு தேவை அதனுடைய சாராம்சம் நமக்கு தமிழில் வேணும். அதை பாடுனீங்கன்னா அவ்வளவு துன்பங்களுக்கும் முற்றுப்புள்ளி வச்சிடலாம். சத்திய வாக்குங்க. சாலிசா அவ்வளவு சக்தி வாய்ந்தது. தொடர்ந்து 48 நாட்கள் துளசிதாசர் வடித்து கொடுத்த சாலிசாவை பாராயணம் பண்ணி பாருங்க, எவ்வளவு பெரிய மாற்றம் வாழ்க்கையில் வரும் தெரியுமா? ஆனால் நேற்று நான் சொன்னதுதான், மனதை சுத்தமாக வச்சுக்கிட்டு எந்த காரியத்தையும் செய்யணும். அடுத்தவனை கெடுக்கணும்னு 1000 முட்புதர்கள் இந்த மனசுக்குள்ள விளைஞ்சு நிற்கும் போது நீங்கள் என்ன பாராயணம் பண்ணாலும் எதுவும் நடக்காது. இந்த சாலிசா எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, முகலாய பேரரசர் அக்பர் அவர் ஒரு நாள் துளசிதாசரை கூப்பிட விட்டார். துளசிதாசர் மன்னர் கூப்பிட்டா போய் தானே ஆகணும். போய் நின்னாரப்பா, நீ என்னமோ பெரிய பெரிய அதிசயங்களெல்லாம் பண்ணுவியாமே, நிறைய அற்புதங்களெல்லாம் நிகழ்த்துவியாமே, ஏதாவது ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டு பார்ப்போன்னார். அவர் சொன்னார், துளசிதாசர் நான் ஒன்றும் மாயாவி இல்லை, நான் ஒன்றும் மாயாவி இல்லை, மந்திரஜாலம் பண்ணுறதுக்கு நான் ராமபக்தன் என்று சொன்னார். கம்பீரமாக சொன்னார், நான் ராமனுடைய பக்தன் என்று சொன்னார். ஒன்று ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுன்னு சொன்னால் நீ ராம பக்தன் என்ன ஒன்னையே நீ சொல்லிக்கிட்டு இருக்க? மன்னனை ஏற்று பேசுறியா? மன்னன் சொன்னதை உன்னால் கேட்க முடியாதா? போய் சிறைச்சாலைக்குள்ளே உட்காருன்னு நேராக சிறைக்குள்ளே அனுப்பிட்டார் துளசிதாசரை. இவர் சிறைக்குள்ளே போய் உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் ஆஞ்சநேயனை மனதில் நினைத்து எழுதிய அந்த பாராயணத்துக்கு பேர் தான் சாலிசா, அனுமன் சாலிசா. ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்து அதை எழுதுறாரு. ஒவ்வொரு பாடல்களாக எழுதி மொத்தம் 40 பாட்டு. அதில் மொத்தம் 40 பாடல்கள் அவதி மொழியில. 40வது பாட்டு எழுதி முடிக்கிறாரு. அது வரைக்கும் சிறைச்சாலைக்குள்ள தான் இருக்கிறாரு. 40வது பாட்டு எழுதி முடிக்கும் போது லட்சக்கணக்கான வானரங்கள், லட்சக்கணக்கான குரங்குகள் நேர அக்பருடைய அவைக்குள்ள வந்து பண்ணுன சேட்டைக்கு ஒரு அளவே கிடையாது. என்னெல்லாமும் செஞ்சு பார்க்காங்க, குரங்கு விரட்டவே முடியல. கடைசியில் தளபதி நேராக ஓடி வந்து அக்பர்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி துளசிதாசரை சிறையில் அடைச்சிருக்கிறதுனால தான் இப்படி நிகழுதோ, ஏன்னா அவர் பயங்கரமான ஆஞ்சநேய பக்தர், என்ன செய்கிறது போனார். இவ்வளவு படைகளை வச்சுக்கிட்டு, இவ்வளோ ஆயுதங்களை வச்சுக்கிட்டு இந்த குரங்குகளை அடித்து விரட்ட முடியாதுன்னு சொல்கிறது உங்களுக்கெல்லாம் வெட்கமா இல்லையா? பழையபடி அவ்வளோ குரங்கையும் போய் அழிங்கன்னு சொன்னார். எவ்வளவோ போராடி பார்த்தாங்க. சொல்லி முடிக்க அக்பருடைய அரண்மனைக்குள்ளே ஆயிரக்கணக்கான குரங்குகள் வந்து அக்பர் மேலேயே தாவிச்சு. தன்னையும் மறந்து அக்பர், பயம் வந்துரும்ல வாழ்க்கையில், தன்னையும் மறந்து அக்பர், மகானே என்னை மன்னிச்சிருங்க. என்ன வார்த்தை சொன்னார்? மகானே என்னை மன்னித்து விடுங்கள், நான் செஞ்சது பிழைனார். சொல்லி முடிக்க அத்தனை குரங்குகளும் மாயமாக மறைந்து போனது. மாயமாக மறைஞ்சு போனது. ஐயா நல்லா இருப்பீங்க, அந்த ஆளை சிறைச்சாலையிலிருந்து வெளியே விடுங்கன்னார். வெளியே வந்த அக்பர் மகாராஜா இப்பொழுது கையெடுத்து துளசிதாசரை வணங்கினார். அது முகலாய பேரரசு. அங்கே யார் யார் இருந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எப்போ அக்பரே துளசிதாசரை கையெடுத்து வணங்கினாரோ சுத்தி நின்று அவ்வளவு படை வீரர்களும் அரண்மனை காவலர்களும் ஜெய் ராமா, ஜெய் சீதா, ஜெய் ஹனுமான் என்று ஒட்டுமொத்தமாக விண்ணை பிழக்கக்கூடிய அளவிற்கு சத்தத்தை கொடுத்தாங்க. இவர் வெளியே வந்து பார்க்குறாரு, இந்த குரங்குகள் லட்சக்கணக்காக உட்கார்ந்துருக்கு. துளசிதாசர் வெளியே வந்துட்டாரான்னு பார்க்கறதுக்கு துளசிதாசர் இப்படி கையெடுத்து அந்த வானரங்களை இப்படி வணங்கினார். அடுத்த கணம் அந்த வானரங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போச்சு. அவ்வளோ பெரிய ஒரு சக்தி. எந்த துன்பமாக இருந்தாலும், இப்போ சில துன்பத்தை நம்மளால் வெளியே சொல்ல முடியும்,
சில துன்பத்தை நம்மளால் வெளியே சொல்லவே முடியாது. வெளியே சொல்ல முடியாத துன்பம், வெளியே சொல்ல முடியாத நோய், வெளியே சொல்ல முடியாத அவமானங்கள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அனுமனை இறுக்கி பிடிச்சி சாலிசா பாடுங்க, அவன் பார்த்துக்கிடுவான். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த துளசிதாசர் ஒருத்தரை பார்த்து அசந்து போனாருங்க. ஒருத்தரை பார்த்து பிரமிப்படைஞ்சார். பக்தியில இப்படி ஒரு பக்தி இருக்க முடியுமான்னு நினைச்சார். நம்மெல்லாம் சாமி கும்பிட்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நம்மெல்லாம் சாமி எப்படி கும்பிடுறோம், மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்போம். திடீர்னு மழை வர்ற மாதிரி இருக்கு, மேலே காய போட்ட துணியை எடுத்தாச்சா, ராமா 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 ராமா, ஏற்கனவே சிலிண்டர் தட்டுப்பாடுப்பா, பக்கத்து வீட்டுக்கு சிலிண்டர் வந்திருக்கு, நமக்கு என்னைக்கு வந்திருக்குன்னு பாரு, சீதா ராமா ராமா சீதா. எப்படி வருவார்? ராமன் வரமாட்டார், சீதையும் வரமாட்டார். 2 நிமிஷம் வேண்டுனாலும் மனம் ஒன்றி என்ன செய்யணும், வேண்டும். மிகப்பெரிய பக்தி. அந்த பக்தியை பார்த்து வியந்து போனார் துளசிதாசர். அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி சொல்கிறேன். நேராக மனசு முழுதும் கவலையாக இருந்துதான் நாரதருக்கு. மனசு முழுதும் கவலையாக இருந்துதான். என்ன கவலைன்னே அவருக்கு தெரியல. சில பேர் பார்த்துருக்கீங்களா, கவலை இருந்து கவலைப்பட்டால் பரவாயில்ல. சில பேர் கவலையை வரவழைச்சிக்கிட்டு கவலைப்படுவான். ஒரு விஷயம் இருக்காது, அந்த விஷயத்தை கேட்டு பார்த்தீங்கன்னா அது உப்புக்கும் ஆகாது, புளிக்கும் ஆகாது. ஒன்றுமில்லாத விஷயத்தை இவனே பல மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு, ஐயோ எனக்கு அப்படி நடந்துருமோ, எனக்கு இப்படி நடந்துருமோ, நெகட்டிவாக நினைக்க அது நடந்தே தீரும். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு நெகட்டிவாக தான் நடக்கும். ஆனால் அது என்ன செஞ்சிடும் அப்படின்னு நீ நம்பணும்னா யாரை இருக்க பிடிக்கணும்? சுவாமியை இருக்க பிடிக்கணும். ஒரு மனுஷனால் சாதிக்க முடிகிற ஒரு விஷயத்தை ஒரு சாமியால் சாதிக்க முடியாதான்? யோசித்து பாருங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ என் தோழிலாம் வந்திருக்கா பாருங்கள், ஜோதி, திருஷ்டினாலே பயம். ஐயோ அவன் என்ன கண்ணு போட்டுருவான், இவன் என்ன கண்ணு போட்டுருவான், இவன் அப்படி கேட்டா, அவன் இப்படி கேட்டான். நான் சொல்லுறது, என்ன திருஷ்டியெல்லாம் உலகத்தில் இருக்குது, இல்லைன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். திருஷ்டி உலகத்தில் இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் கல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படாமல் பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதையே நினச்சிக்கிட்டா, ஐயோ நான் பேசுகிறேன்னே, தினமும் மாதத்தில் 20 மேடை பேசுகிறேன்னே, என் பேச்சை கேட்டு எவனாவது திருஷ்டி போட்டுருவானு வீட்டில் தான் உட்காந்துருக்கணும், பேச வரக்கூடாது. நடக்கிறது நம்மளை சுற்றி நடக்கும், அதை நம்மளை யார் பார்த்துக்கிடுவா? பகவானே நீ பார்த்துக்கோ. புறப்பட்டு போகிறேன்ப்பா, நியூ காலனிக்கு பேசுகிறதுக்கு போகிறேன், நீ என் கூட வா, என் நாவில் நீயே நில்லு, என் வார்த்தைகளில் நீயே நில்லு. டங் ஸ்லிப்பாக கூட ஒரு விஷயத்தை நான் தவறாக பேசிடக்கூடாது, நீ என் கூட இருக்கணும்னு நினச்சிட்டு வந்தால், இங்கே வந்த பிறகு நாமளாக பேச போகிறோம், அவன் பேச போகிறான், நாமளாக ஒன்றும் பேச போகிறதில்லை. பக்தியில் தழைத்தவர் யார்? நாரதர். எப்போ பார்த்தாலும் நாராயணா நாராயணா நாராயணான்னு நாராயண நாமத்தை சொல்கிறவர். ஒரே கவலையாக மனசு போகிறார். பகவான்கிட்டே போய் கேட்டார், என் மனசு ஒரே கவலையாக இருக்குது. என்னப்பா கவலை? ஆனந்த ரூபனாக இருக்கக்கூடிய நாம் அருகில் இருக்கும்போது உனக்கு என்ன பயம், உனக்கு என்ன கவலைன்னாரு. இதுக்கு மேலே வார்த்தை வேணுமா? ஆனந்த ரூபனாக நான் உன்னோடே இருக்கிறேன், என்ன பயம்? இல்லை என்னன்னே தெரில, ஒரே பயமாக இருக்குது. சரி அப்போ நீ ஒன்று செய்ய, நேராக ரிஷிகேசம் போ, அங்கே போவோம், பயமெல்லாம் தீந்துரும்னார் பகவான். நேராக நாரதர் புறப்பட்டு ரிஷிகேசம் வர்ற வழியில் கங்கையில் நீராடணும்னு உள்ளே இறங்கி நீராடிக்கிட்டு இருக்காரு. ஒரு மீன் தத்தெழிச்சு வந்து அவர் முன்னாடி நின்றுச்சு. இந்த மீன் அப்படியே பார்த்தார். அந்த மீன் சொல்லிச்சு, நாரதா, இந்த கங்கையில் நீ வந்து நீராடுறப்பாரு, அந்த தண்ணிக்குள்ளே நாங்கள் கிடக்கோங்கிறது எங்களுக்கு பெருமை. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கவலை இருந்துச்சு. என்ன நம்ம கவலைன்னு ஊர் விட்டு ஊர் வந்தா, இந்த மீனுக்கு என்னையா கவலை அப்படின்னு உனக்கு என்ன கவலைன்னுச்சு. ஒரே தாகமாக இருக்குது அப்படின்னுச்சு மீன். நாரதர் பார்த்தார், உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சுட்டா, கிடக்கிறதே தண்ணிக்குள்ளே கிடக்க, பிறகு என்ன தாகமாக இருக்குன்னு தண்ணிக்குள்ளேயே கிடந்துக்கிட்டு எப்படியா தாகமாக இருக்கும்னு மீனை பார்த்து கேட்டார். தண்ணிக்குள்ளே கிடக்கிற எனக்கு தாகம் வரக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? அது எப்படி வரும் அப்படின்னார். சாட்சாத் ஆனந்த ரூபனாக இருக்கக்கூடிய நாராயணனோடே இருக்கிற உனக்கே கவலை இருக்கும்போது தண்ணிக்குள்ளே கிடக்கிற எனக்கு தாகம் வரக்கூடாதா அப்படின்னு மீன் கேட்டுச்சு. அப்படியே ஆடி போயிட்டார் நாரதர். அப்பந்தான் விஷ்ணு தன்னுடைய சுயரூபத்தை நாரதருக்கு காட்டினார். கவலைங்கிறது எங்கேருந்து வந்து ஒன்றை பற்றிக்கிடுறது இல்லை, நீயே உருவாக்கிக்கிடுறது. அந்த உருவாக்கக்கூடிய நிலை அவிழ வேண்டும் என்று சொன்னால், கவலை இல்லாமல் நீ இருக்கணும்னு சொன்னால், எல்லாம் என்னால் நடக்கு, ஏன் முயற்சி, இந்த பாட்டில் நான் தான் இப்படி தூக்கினேன், இப்படி தான் கீழே வச்சேன்னு நினைக்காத, எல்லாமே இறைவனால் நிகழ்கிறது என்று நினை. நாராயணா நாராயணா நாராயணா
சொல்லு, இல்லை ராமா 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 சொல்லு, ஏதோ இறைவனுடைய நாமத்தை சொல்லி நீ வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கை துன்பம் முழுவதும் இன்பமாக மாறும். ஆனால் ஆழமாக என் மேலே நம்பிக்கை இருக்கணும், அசைக்க முடியாத நம்பிக்கை என் மேலே இருக்கணும். அதுதானே பக்தி. ஆனால் இதை விட பக்தியில் மிஞ்சின ஒரு விஷயத்தை பார்த்து துளசிதாசர் ஆச்சரியப்பட்டு போனாருங்க. சூர்தாசர்னு சொல்லிட்டு ஒருத்தர், கண்ணு இல்லை அவருக்கு, பிறவியிலே கண்ணு இல்லை. அந்த சூர்தாசர் அவர் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்துருப்பார். வீட்டில் ஒரு பயம் மதிக்க மாட்டான். என்னம்மா இவருக்கு எல்லாத்துக்கும் நம்மளே உதவிக்கு போக வேண்டியது இருக்கு. அவருக்கு மதிப்பே வீட்டில் இல்லை. அவர் கொடுக்குற ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு அந்த திண்ணையில் உட்கார்ந்துருப்பார். ஒரு நாள் அப்படி கூடி கிருஷ்ண பஜன் பாடிக்கிட்டு எல்லா பக்தர்களும் அந்த வீதி வழியாக போகிறாங்க. கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு பாடிட்டு வீதி வழியாக போகிறாங்க. இவர் ஒருத்தரை கூப்பிட்டு, யார் இந்த கிருஷ்ணன் அப்படின்னார். அவன் தான் நம்மளை படைச்ச பகவான், அவன் தான் நம்மளை காக்கக்கூடியவன், நம்ம வாழ்க்கைக்கு எல்லா மறுமலர்ச்சியும் தர்றவன் அவன் தான். இந்த கிருஷ்ணனை பாடிட்டு போகிறீங்க, அவர் எப்படி இருப்பார்னு கேட்டார். இந்த கிருஷ்ணன் கிருஷ்ணன் பாடிட்டு போகிறீங்களே, அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்ட உடனே, ஆமாம் அவனுக்கு தெரிஞ்ச அருமையான விஷயத்த சொன்னால், கருநீல நிறத்தோடு கிருஷ்ணன் இருப்பான். நல்ல ஆள் பார்க்க கொழு கொழுன்னு குழந்தை அவ்வளவு அழகாக இருப்பான். காலெல்லாம் தண்டை போட்டிருப்பான், கையில் ஒரு புல்லாங்குழல் வச்சுருப்பான். அவன் மட்டும் நம்மளை பார்த்து சிரிச்சிட்டான்னு வையே, நம்ம உடல் பொருள் ஆவி எல்லாம் உனக்கேன்னு சமர்ப்பணம் பண்ணிட்டு போயிடுவான். அவ்வளவு அழகாக சிரிப்பான். அவன்தான் கிருஷ்ணன். கண்ணதாசன் கிருஷ்ணகானத்தில் எழுதுவார், கண்ணனின் மேனி கருநீலம், அவன் கண்கள் இரண்டும் வான் நீலம், கடலும் வானும் அவனே என்பது காட்டும் குருவாயூர் கோலம். குருவாயூருக்கு வாருங்கள், ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள், ஒரு வாய் சோறு ஊட்டும் தாய்மன் உட்கார்ந்திருப்பதை பாருங்கள்னு. கிருஷ்ணகானம்லாம் சும்மா விளையாட்டு இல்லைங்க. அவங்க ஒரு சினிமா பாடகனாக இருக்கலாம், ஒரு சினிமா லிரிக்கிஸ்டாக இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவன் கண்ணதாசன், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இல்லை அர்த்தமுள்ள இந்து மதம் எழுத முடியாது. ஆதிசங்கருடைய பஜகோவிந்தத்துக்கு அவனால் பாஷ்யம் எழுத முடியாது. ஏதோ ஒரு உள் உணர்வு, ஏதோ ஒரு விட்ட குறை தொட்ட குறை, ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம். கிருஷ்ணகானம் 8 பாட்டு, வால்யூம். நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ பெரியவர்களே, 8 பாடல்களும் ஒரே நாளில் எழுதப்பட்டது. இன்றைக்கெல்லாம் பாட்டு எழுதுறதுக்கு போய் அமெரிக்காவில் உட்காந்துக்கிடுவான், மியூசிக் போடுறதுக்கு ஒரு பையன் போய் ஆஸ்திரேலியாவில் உட்காந்துக்கிடுவான். இவனும் அவனும் சந்திக்கிறதுக்கே 1 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே கதாநாயகியாக என்ன போட்டிருப்பான், எனக்கு 10 வயசு அதிகமாயிடும். ஒரே நாளையில் கிருஷ்ணகானம் 8 பாட்டு எழுதுறாரு. என்ன அருமையான பாட்டுங்க. கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோபாலன் குழலை கேட்டு 4 படி பால் கறக்குது ராமாரி. கோவிந்தனின் பெயரை சொல்லி மூடி வைத்த பாத்திரத்தில் 3 படி நெய் இருக்குது கிருஷ்ணார். எப்படி 4 லிட்டர் பாலுக்கு 3 கிலோ நெய் கிடைக்குமா? ஆனால் கிருஷ்ணனை வழிபட்டா கிடைக்கும், கிருஷ்ண மனசு வச்சா கிடைக்கும். நீ சின்ன முயற்சி பண்ணா போதும், அவன் உனக்கு பெரிய அளவில் கொண்டு வந்து கொடுப்பான். இப்போ கேட்கிறாரு, எப்படி இருப்பார் கிருஷ்ணர்? அழகாக இருப்பார், கொழு கொழுன்னு இருப்பார். எப்போ பார்த்தாலும் குழந்தையாட்டும் வெண்ணெய் எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். காலில் அருமையாக தண்டை போட்டிருப்பார், கையில் புல்லாங்குழல் வச்சுருப்பார். இங்கே அழகாக ஒரு கொண்டையை போட்டு அது மேலே மயில் இறக சொருகி வச்சுருப்பார். அந்த கிருஷ்ணனை பற்றி தான் பாடிக்கிட்டு போகிறோன்னு. ஓஹோ, காலில் சலங்கை போட்டிருப்பாரா, தலையில் மயில் பீலி சூடியிருப்பாரா, கையில் புல்லாங்குழல் வச்சுருக்காரா, வெண்ணெய் ஒழுகின வாயோடு அழகாக சிரிக்கிறாரா, ஒரு சிரிப்பில் மனசை பறி கொடுத்தோம்னா அவ்வளவுதானா? அப்புறம் அதிலிருந்து மீள முடியாதா? கண்ணு தெரியல, இவ்வளத்தையும் கற்பனையில் கேட்கிறார். சுரதாசர் கற்பனையில் கேட்டுட்டு அன்னையிலிருந்து அந்த கண்ணனை மனதிலே நினைத்து கண்ணன் மீது பல கீர்த்தனைகளை பாடினார் பெரியோர்களே. கண்ணில்லாத அந்த மனிதன் பல கீர்த்தனைகளை பாடினார். காலப்போக்கில் அந்த ஊரில் உள்ளவங்க, வர்றவங்க, போகிறவங்க, வழிப்போக்கர்கள் அத்தனை பேரும் நின்று அந்த கிருஷ்ணகானத்தை கேட்கக்கூடிய வாய்ப்பை பெற்றார்கள். கிருஷ்ணனை பற்றி அவ்வளோ அழகாக பாடுறாரு. இதை கேள்விப்பட்டு துளசிதாசர் வர்றார். இதை கேள்விப்பட்டு துளசிதாசர் வராரு. ஆஹா,
இப்படி ஒருத்தர் கிருஷ்ணரை பற்றி பாடுறாராமே, நின்று அவர் பாட பாட கேட்டார் பாருங்க. அப்படியே மெய் மறந்து பாடி முடித்த உடனே அவர் கைகளை பிடிச்சிக்கிட்டு, நான் தான் துளசிதாசர், உங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன், என்ன அழகாக பாடுறீங்க, உங்கள் கூட சேர்ந்து நானும் பாடட்டுமான்னார். ஓ பாடலாமே. அன்னையிலேருந்து 2 பேரும் சேர்ந்து பாடினாங்க. அன்னையிலேருந்து 2 பேரும் சேர்ந்து பாடினாங்க. கோயிலுக்கு ஒருத்தர் வந்தால், கோயிலுக்கு போகிறோமே நியூ காலனிக்கு வர்றீங்களா, பெருமாளை போய் பார்த்துட்டு வருவோம், கூட்டிகிட்டு வரணும். சேலை கடைக்கு போவோம், சம்பளம் போட்டோன்னா ஹோட்டலுக்கு போவோம், எங்கேயாவது எக்ஸிபிஷன் போட்டால் போவோம். ஒன்றுமில்லாத எக்ஸிபிஷன்லலாம் போய் மனசை பறி கொடுத்து வேர்த்து விறுவிறுத்து வெளியே வருவோம். இந்த மாதிரி கோயிலில் வந்து உட்கார்ந்து இறைவனுடைய நாமத்தை ராமா ராமான்னு கோடி முறை சொல்லலாம் இல்லையா? எவ்வளவு பெரிய புண்ணியம் நமக்கு வந்து சேரும், சாதாரணமான விஷயம் இல்லை. அப்படியே கிருஷ்ணனுடைய பாடல்களையெல்லாம் 2 பேரும் சேர்த்து பல நாட்களாக பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நாள் கிருஷ்ணன் கோயிலில் பாடிட்டு 2 பேரும் வெளியே வராங்க. ஒரு யானை மதம் பிடிச்சி ஓடி வருது. ஒரு யானை மதம் பிடிச்சி ஓடி வருது. எல்லாம் அலறிக்கிட்டு ஓடுறாங்க. யானைக்கு மதம் பிடிச்சிட்டு விரட்டிட்டு வருதுன்னு. யானை அப்படியே புறத்து வர்ற காட்சியை துளசிதாசர் பார்த்தார். அப்படியே நின்றுட்டார். அப்படியே நின்று கண்களை மூடி மனசுக்குள்ள கிருஷ்ணா கிருஷ்ணா, ராமா ராமா, ஆஞ்சநேயா ஆஞ்சநேயா, ஜெயஹனுமா ஜெயஹனுமான் ஜெயஹனுமான்னு யானை வந்துதான் அது என்ன செய்ய போகுது, எதை பற்றியும் அவர் கவலை இல்லை. தன்னை மறந்து இறை நாமத்தை சொன்னார். யானை மதம் பிடிச்சு வந்து அவ்வளோ துவம்சம் பண்ணிக்கிட்டு வந்த யானை துளசிதாசர் முன்னாடி வந்து நின்ன உடனே அப்படியே மதம் இறங்கி சாந்தமாகி திரும்பி போச்சு. போன பிறகுதான் கண்களை விழித்து பார்க்கிறார். ஊரே இவரை பார்த்துக்கிட்டு இருக்கு. என்ன மதம் பிடிச்ச யானைக்கு எல்லாம் அலறி ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தா, இந்த மனுஷன் நின்ன இடத்துலயே நின்று இறைநாமத்தை சொல்லி எப்படி யானை பவ்யமாக திரும்பி போயிட்டுன்னு எல்லாரும் ஆச்சரியத்தில் நிற்கிறாங்க. இவருக்கு நம்ம சூர்தாசர் எங்கே போனார், அவரை காணுமே, நம்ம கூட தானே அவரும் வந்தார், 2 பேரும் பாடிட்டு தானே கோயிலிருந்து வந்தோம், யானை விரட்டுதுன்னொன்னா அவரும் பயந்திருக்க வாய்ப்பு இல்லையேன்னு திரும்பி பார்த்தா சூர்தாசர் ஒரு கடைக்கு பின்னாடி நின்று ஒழிந்து கொண்டு கைகளை மார்பின் மீது அப்படியே அழுத்தமாக பதித்து கொண்டு அப்படியே நடுங்கிட்டு இருக்கார். அப்படியே நடுங்கிறார். இவர் பார்த்தாரு, என்னத்துக்கு கிருஷ்ணனை மனசில் ஆவகனம் பண்ணி வழிபாடு செய்கிற நமக்கு என்ன யானை என்ன செஞ்சிடும், ஏன் பயம், நம்மளை விட பயங்கரமான கிருஷ்ண பக்தராச்சு அவருக்கே இந்த யானை மேலே பயம் வந்ததுன்னு நேராக போய், ஐயா எல்லாமே அவனுடைய செயல், எல்லாமே கிருஷ்ணனுடைய செயல், ஏன் நீங்கள் பயந்தீங்க, இந்த கிருஷ்ணன் உங்கள் மனசில் உண்மையாகவே இருக்கான்னு சொன்னார், உங்களுக்கு இந்த பயம் வந்திருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு கேட்ட உடனே சூர்தாசர் சொன்னார் பாருங்க, இல்லை எனக்கு வந்து நீங்கள் கிருஷ்ணனுடைய பக்தன்னு எனக்கு தெரியும், நீங்கள் ஆஞ்சநேயருடைய பக்தர்னு எனக்கு தெரியும், ஆனால் இந்த கிருஷ்ணனை நீங்கள் வாலிப கிருஷ்ணனாக பார்த்துருப்பீங்க, பராக்கிரமம் நிறைந்த கிருஷ்ணனாக பார்த்துருப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு பார்வை இருக்குது, அந்த கிருஷ்ணனை பல ரூபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் என் மனசுக்குள்ளே இருக்கிற கிருஷ்ணன் குழந்தையாகவே தான் இருக்கான், அந்த குழந்தை யானையை பார்த்து பயந்துடக்கூடாதுன்னு அவன் கண்ணை பொத்தி வச்சுக்கிட்டு இருந்தேன், பார்த்துறாதப்பா கிருஷ்ணா, பயந்துராத கிருஷ்ணா, பயந்துராத கிருஷ்ணான்னு அவன் கண்ணை பொத்துற வேலையை செஞ்சேன், நான் நடுங்கலை, எனக்குள்ள கிருஷ்ணன் இருந்தார், கிருஷ்ணன் பயந்துடக்கூடாதுல்ல, அப்போ குழந்தையாகவே கிருஷ்ணனை வழிபாடு செஞ்சு அவன் குழந்தையா இருக்கான், யானையை பார்த்தா பயந்துருவான்னா எவ்வளவு ஒரு ஆழமான பக்தி சூர்தாசருக்கு இருந்திருக்கணும். அந்த காட்சியை பார்த்து துளசிதாசரே ஆடி போயிட்டார். நம்ம பக்தியெல்லாம் இது முன்னாடி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஆடி போனார்னு பார்த்தா, இறைவனுடைய நாமத்தை சொல்பவர்களுக்கு, அந்த சாலிசா பாடுபவர்களுக்கு துளசிதாசர்லாம் நமக்கு மிகப்பெரிய கிஃப்ட், பெரியவர்களே பெரிய கிஃப்ட்டு. சாலிசா எப்பேற்பட்ட ஒரு பாராயணம், அதை படித்தா என்னென்ன கிடைக்குங்கிறத நீங்கள் படித்த 10 நாளையிலே தெரிந்து கொள்வீர்கள். அதுக்கப்புறம் நீங்களே எனக்கு சொல்ல நேரம் இல்லைன்னாலும் சாலிசா உங்களை விடாது. ஹனுமன் சாலிசா பாட பாட எந்த துன்பமாக இருந்தாலும், இது நடக்கவே நடக்காது, இந்த காரியத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கக்கூடிய காரியங்களை கூட, அது கடனாக இருக்கலாம், அது வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், கௌரவ பிரச்சனையாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஹனுமன் சாலிசா ஒரு நாள் கூட கேப் இல்லாமல் நீங்கள் படிச்சிங்கன்னு வைங்க, வாழ்க்கையில் மிகப்பெரிய சுபிட்சம் என்பது வந்து சேரும். இந்த ஆஞ்சநேயருடைய பக்திக்கு இன்னொரு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், சாதாரணமானதில்லை பெரியோர்களே. ஸ்ரீ சமர்த்த ராமதாசர் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம்.
எப்படி துளசிதாசர் மிகப்பெரிய பக்தியை ஆஞ்சநேயர் மீது கொண்டாரோ, அதை போல சமர்த்த ராமதாசர் இறைவன் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர். சாதாரணமானவர் இல்லை. அவருக்கு என்ன பழக்கம்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒரு 10 பேர் சேர்ந்தா அவங்கள உட்கார வச்சு ராமாயணம் சொல்லிக்கிட்டே இருப்பார், ராமாயணம் போதிச்சுக்கிட்டே இருப்பார். இப்படி ராமன் இப்படி பண்ணா, சீதை இப்படி பண்ணா, சுக்ரீவன் இப்படி பண்ணா, எல்லா கதையும் எளிமையாக எல்லாருக்கும் எடுத்து சொல்வார் ராமதாசர். எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவு தூரம் ராமன் மீதும் ஆஞ்சநேயர் மீதும் அளவு கடந்த பக்தி கொண்டவர். சாதாரணமானவர் இல்லை. ராமதாசருடைய பக்திக்கெல்லாம், அவருடைய பக்தியை எடுத்து சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே ஒரு பொழுது போதாது. அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த பக்திக்குரியவர் அவர். அந்த ராமதாசர் ஒரு நாள் உட்கார்ந்து இதை மாதிரி எல்லாருக்கும் ராமாயணம் சொல்லிகிட்டு இருக்கார். அசோகவனத்திற்கு சீதையை மீட்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே ஆஞ்சநேயன் புறப்பட்டு சென்றான். அந்த அசோகவனம் மிகுந்த செழிப்போடு இருந்தது. சீதை இருந்த அந்த இடத்தை சுற்றிலும் வெண்மையான மலர்கள் பூத்து குலுங்கியது அப்படின்னு உபன்யாசம் சொல்றார் ராமதாசன். எதிர்த்தாப்புல ஆஞ்சநேயரே ஒரு அந்தண ரூபத்தில் உட்கார்ந்துருக்கார். ஏன்னா எங்கெல்லாம் ராமநாமம் சொல்லப்படுமோ அங்கே ஆஞ்சநேயர் இருப்பார், இங்கே கூட இருப்பார். இப்போ இதை சொல்லும்போது எதிர்த்தாப்புல ஒரு அந்தண ரூபத்திலே ஒரு வயோதிகனை போல ஆஞ்சநேயர் உட்கார்ந்து ராமாயணம் கேட்டுக்கிட்டு இருக்கார். அசோகவனத்திற்கு சென்றார்கள். அங்கே மலர்கள் வெண்மையாக பூத்து குலுங்கியது. உடனே உட்கார்ந்திருந்த ஆஞ்சநேயர் என்ன செஞ்சார்? அவர் ஆஞ்சநேயர்னு ராமதாசருக்கு தெரியல. உட்கார்ந்துக்கிட்டு இருந்தவர் வெள்ளை மலர்கள் இல்லை, சிகப்பு அப்படின்னார். உடனே இவர், நான் தானே பேசிக்கிட்டு இருக்கேன், உன்னை எவனாவது குறுக்க பேச சொன்னான்னா? உபன்யாசம் பண்ணும்போது என்னையா குறுக்க பேச வேண்டியிருக்காதுன்னு உண்மை. ஒரு பேச்சாளன் பேசிக்கிட்டு இருக்கும்போது யாராவது குறுக்க பேசுனீங்கன்னா பேச்சு மறந்து போயிடும். உபன்யாசம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கை கட்டி மெய் பொத்தி கேட்கணும்னு இல்லாமல் என்ன சிவப்பு மலர் அப்படின்ட்டு பழையபடியும் அந்த அசோகவனத்தில் மனம் நிறைந்த வெண்மை மலர்கள் பூத்து குலுங்குச்சின்னார். பழையபடியும் எத்தனை தடவையாக சொல்கிறது சிவப்பு பூ அப்படின்னார். என்ன குறுக்க பேசிக்கிட்டு இருக்க, அங்கே சிவப்பு பூ தான் பூத்துச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்னார். அங்கே நேரடியாக போனவனே நான் தானையா, எனக்கு தெரியாமல் எப்படி இருக்கும் அப்படின்னார். இவர் பார்த்தார், ஆகா வந்திருக்கிறது ஆஞ்சநேயர். ஏன்னா அவருக்கு பல நாளாக ராம தரிசனம் பார்க்கணுன்னு ஆசை. இது ஆஞ்சநேயர் மூலமாக தான் சாதிக்க முடியும்னு வந்திருக்கிறது ஆஞ்சநேயர்னு தெளிவாக தெரிஞ்ச உடனே தெரியாத மாதிரி என்ன பண்ணார், அது எப்படி நீங்கள் சொல்கிறத நம்ப முடியும், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு எப்படி நம்புறது, வாங்க ராமன்ட்டே போய் கேட்போம் அப்படின்னா. சரி கேட்டுருவோம் வாங்க அப்படின்னு ஆஞ்சநேயர் ராமர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு ராமதாசரை. ராமர்கிட்ட போய் இந்த அசோகவனம் முழுவதும் வெள்ளை மலர்கள் இருந்ததுன்னு நான் சொல்கிறேன், இவர் சிவப்பு மலர் தான் இருந்ததுன்னு சொல்கிறாரு. ராமன் சொன்னார், நான் அசோகவனத்துக்கே வந்தது இல்லையே, அசோகவனத்தையே நான் பார்க்கலையே, அப்புறம் எப்படி நான் சாட்சி சொல்கிறது அப்படின்னார். இது என்னை விட நல்லா தெரிஞ்சது சீதா மட்டும்தான், அவர்கிட்ட போய் கேட்போமா அப்படின்னார். ராமதாசர் மனசுக்குள்ளாக சீதாவையும் பார்த்துடலாமா அப்படின்னு நேராக சீதையிட்ட போனாங்க. அந்த அசோகவனம் முழுவதும் வெள்ளை மலர் இருந்ததுன்னு இவர் சொல்கிறார், சிவப்பு மலராக இருந்ததுன்னு அவர் சொல்கிறார். அங்கே என்ன மலர்கள் இருந்ததுன்னு கேட்டார் ராமன். அங்கே அத்தனையும் நீல நிறத்திலே தான் மலர்கள் இருந்ததுன்னு. என்னையா இது அக்கிரமமாக இருக்குது, இவர் என்னென்னா வெள்ளங்காரு, அவர் என்னென்னா சிவப்புங்கிறாரு, இந்த அம்மா என்னென்னா நீல நிறத்தில் இருக்கோங்க. இதை நம்ப முடியாது. அதனால நம்ம 3 பேருமே சேர்ந்து இந்த காப்பியத்தை படைத்தானே வால்மீகி, அவனை போய் பார்ப்போம்டா. எல்லாருமா சேர்ந்து வால்மீகிட்ட போய் நின்னாங்க. எப்பா, அசோகவனத்தில் வெள்ளை நிற மலர்கள் இருந்ததாகத்தானே உன் காப்பியம் சொல்கிறதுன்னு ராமர் கேட்டார். அதில் என்ன சந்தேகம்னார் அவர். பார்த்துக்கிட்டியா, வெள்ளை நிற மலர்கள் தான் அப்படின்னு ராமதாசர் சொன்ன உடனே எனக்கு சிகப்பன்ல ஞாபகம் இருக்குன்னார் ஆஞ்சநேயர், எனக்கு நீலம்ல ஞாபகம் இருக்குன்னா சீதா. உடனே ரொம்ப அழகாக அருமையாக ராமன் சொன்னார், ஏன் தெரியுமா உனக்கு அப்படி தெரியுது, நீ அந்த அரக்கர் கூட்டத்தெல்லாம் பார்த்த உடனே
ஆக்ரோஷமாக கோபம் வந்து உன்னுடைய கண்கள் எல்லாம் சிவந்து, சிவந்த கண்களோடு மலர்களை பார்க்கின்ற பொழுது உன் கண்ணுக்கு சிவப்பாக தெரிந்திருக்கு. ராமன் என்னை பிரிந்து அழுது 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 சீதையினுடைய கண்கள் பூத்து போன காரணத்தினால் அது நீல நிறமாக அவள் கண்களுக்கு அந்த மலர்கள் தெரிந்திருக்கிறது. ஆனால் உண்மையாகவே அங்கே பூத்து நின்ற மலர்கள் வெள்ளை மலர்கள் என்று அற்புதமாக சொன்னார்கள். அந்த அளவுக்கு ஒரே நேரத்தில் ராமனை, சீதையை, ஆஞ்சநேயனை, காப்பியத்தை வடித்து கொடுத்த வால்மீகியை அவர் பார்த்தார் என்று சொன்னால் சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு ஆஞ்சநேய பக்தி ராமனை அவருக்கு காட்டியது. ஒரு ஆஞ்சநேய பக்தி சீதையை அவர் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியது. ஒரு ஆஞ்சநேய பக்தி காப்பியத்தையே வடித்து கொடுத்த வால்மீகியை அவர் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியது என்று பார்த்தால், ஆன்மீகம் என்பதோ வழிபாடு என்பதோ சாதாரணமானது இல்லை பெரியோர்களே. ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இந்த ராமதாசர் மனிதர்களுக்கு மட்டும் உபன்யாசம் பண்ணவர் இல்லை, மனிதர்களுக்கு மட்டும் உபன்யாசம் பண்ணதில்லை. ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து உபன்யாசம் பண்ணுவார். யார் வேணாலும் கேட்கலாம், பறவைகள் கேட்கலாம், விலங்குகள் கேட்கலாம், மனிதர்கள் கேட்கலாம், யார் வேணாலும் கேட்கலாம். ஏன்னா எல்லா உயிர்களும் முக்தியடைய வேண்டும் என்பதுதான் ராமகாதையினுடைய நோக்கம். எல்லாமே சரணாகதி அடைய வேண்டும் என்பதுதான் ராமகாதையினுடைய நோக்கம். ஒரு நாள் சத்ரபதி சிவாஜி குதிரை மேலே வரார். மராட்டிய மன்னன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், குதிரை மேலே அவர் வந்துக்கிட்டு இருக்காரு சத்ரபதி சிவாஜி. ஒரு ஓடை வழியாக வேகமாக பல ஏடுகள் கடந்து வருது. அந்த நீரில் மிதந்து ஓலைச்சுவடிகள் ஓடி வருது. இவர் குதிரையை விட்டு இறங்கிட்டு போய் அந்த ஓலைச்சுவடிகளை பூரா எடுத்தார். எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இது எங்கேருந்து வருது, நீர் எங்கேருந்து பிரவாகம் எடுத்து வருதோ அந்த இடத்த நோக்கி புறப்பட்டு போனால் அங்கே ஒரு மரத்தடியில் இந்த ராமதாசர் உட்கார்ந்துருக்கார். ராமதாசர் உட்கார்ந்து இப்படி சொற்பொழிவுக்கு நீங்கள்லாம் இருந்து கேட்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்குல்ல, அந்த எதிர்பார்ப்பு அவருக்கு இல்லை. அவர் உட்கார்ந்து ராமகாதையை பாராயணம் செய்கிறார். சுற்றி வர கரடியிலேருந்து, சிங்கத்திலேருந்து, புலியிலேருந்து, மான்லேருந்து, மயிலிருந்து எல்லாம் வரிசையாக உட்கார்ந்து இப்படியே சொற்பொழிவு கேட்டுக்கிட்டு. சிங்கம் மானை சாப்பிடலை. எந்த விலங்குகளாலேயும் இன்னொரு விலங்குக்கோ பறவைகளுக்கோ துன்பம் ஏற்படலை. எல்லாரும் ராமகாதையில் அப்படியே லைத்து போய் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இவனுக்குன்னா ஆச்சரியம் தாங்கலை சிவாஜிக்கு. அடையப்பா எப்படி இப்படி அப்படிங்கிற ஆச்சரியத்தில் போயிட்டான். பழையபடி அடுத்த நாள் அதே இடத்துக்கு வருகிறான். இந்த ராமகாதை தொடர்ந்து போதனை செய்யப்படுகிறது. அந்த உபன்யாசம் நடந்துக்கிட்டு இருக்கு. நாள் இப்படி கூர்மையாக கேட்டுக்கிட்டு இருந்த மான், மயில், கரடி, புலி, சிங்கம் எல்லாம் அடுத்த நாள் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கு. ஏங்கி ஏங்கி அழுகுது. சீதை போய் காட்டுக்குள்ளே கிடக்கிறாளே, இப்படி ராவணன்ட்ட மாட்டிக்கிற ஒரு கதை சொல்கிறாரு. ராமன் வேற சீதையை நினச்சி அழுகுறானேன்னு சொன்னால் சில பேர் சினிமா பார்த்தா உட்காந்து மணிக்கணக்கில் அழுவும் பாருங்க. அதை மாதிரி இந்த விலங்குகள் அத்தனையும், பறவைகள் அத்தனையும் கண்ணீர் வடித்ததான். இந்த காட்சி இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இது முடியும், இவரால் எப்படி இது சாத்தியம் என்று நினைத்த சத்ரபதி சிவாஜி என்ன அழகாக அதற்கு பிறகுதான் ராமதாசருடைய சீடனாக அவர் மாறினார் என்று பார்க்கிறோம். ராமதாசருடைய சீடர், ராமதாசர் தான் எனக்கு வழிகாட்டி என்று ராமதாசரை ராமனாக பார்த்த பெருமை சத்ரபதி சிவாஜிக்கு உண்டு என்று பார்க்கிறோம் என்று சொன்னார். ராம நாமம் என்பது சகலத்தையும் வாழ்க்கையில் நமக்கு தரும். அதிலும் ஆஞ்சநேயனுடைய வழிபாடு என்பது சாதாரணமான வழிபாடு அல்ல பெரியோர்களே. பலத்தையும் பராக்கிரமத்தையும் மனதிற்கு வலிமையும் உடலுக்கு வலிமையும் தரக்கூடியவன் அந்த ஆஞ்சநேயனால தான். நேற்று நாமகிரி ஸ்தலத்தை பற்றி பேசும்போது நான் சொன்னேன், அந்த சாழ கிராமத்தை தன்னுடைய வாளாலே சுற்றி இழுத்த காரணத்தினால்தான் நாமகிரி என்கின்ற மலை உருவானது மட்டுமல்ல, அந்த நரசிம்மருடைய கோர ரூபத்தை பார்க்க வேண்டும் என்கின்ற லக்ஷ்மியினுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு பகவான் தேர்வு செய்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அற்புதமான, இந்த அருமையான யாரை தேர்ந்தெடுத்தார்? ஆஞ்சநேயரை தேர்ந்தெடுத்தார் என்று பார்க்கிறோம். அதனால் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள், பலம் உங்களை வந்து சேரும். இடையராது ராமநாமத்தை எவன் சொல்கிறானோ அவனை காப்பது மட்டுமே என் வேலைங்கிறார். அந்த ராமநாமத்தை சொல்பவனை காப்பது மட்டுமே என்னுடைய வேலையாக இருக்கிறது என்று சொல்கிறார் என்று சொன்னால்,
எங்கே போனாலும் ஆஞ்சநேயரை மனசால நீங்கள் நினைங்க. அந்த மாருதியினுடைய மகிமையை நீங்கள் மனதிலே நினைத்து சாலிசா பாடுங்க. ஒன்றே ஒன்று சொல்லிட்டு போகிறேன். அந்த ராமதாசர் மிக அற்புதமாக பீமரூபி பாடினார். என்ன பாடினார்? ராமதாசர், அப்பேற்பட்ட ராமதாசர் அனும பீமரூபி என்பதை அழகாக பாடினார். பீமரூபி அத்தனையும் மராட்டிய மொழி பெரியோர்களே. எப்படி சாலிசா அவதி மொழியோ அதை போல பீமரூபி, ஆஞ்சநேயருடைய பீமரூபி மராட்டிய மொழியை சார்ந்தது. ஆனால் அதுக்கும் தமிழாக்கம் இருக்கிறது. நீங்கள் பீமரூபின்னு அடித்து எனக்கு தமிழாக்கம் வேணும்னு கூகுளில் கேட்டிங்கன்னா அருமையாக தமிழாக்கம் வரும். ஒன்று சத்தியமாக சொல்லிட்டு போகிறேன், அந்த பீமரூபி மாதிரி ஒரு பவர்ஃபுல் ராமதாசர் இயற்றினது சாதாரணமானது அல்ல பெரியோர்களே. ஒரு நாளைக்கு 9 முறை பாராயணம் செய்யணும். எத்தனை முறை? ஒரு காரியம் உங்களுக்கு நிறைவேறணும்னு சொன்னால் ஒரு 45 நாட்கள், அதில் குறிக்கப்பட்ட நாட்கள் 48 இல்லை, 45 நாட்கள் பீமரூபி தமிழில் இருக்குது. தமிழில் இருக்கக்கூடிய பீமரூபியை தினமும் 9 முறை பாராயணம் செய்து 45வது நாளில் ஆஞ்சநேயருக்கு ஒரு நைவேத்தியம் வைத்து, தினமும் நைவேத்தியம் ஏதோ ஒரு பழம் வைக்கணும். 45வது நாளில் ஒரு இனிப்பு செய்து கொஞ்சம் பழ வகைகள் வச்சு வெத்தலைபாக்கெல்லாம் மங்களமாக வச்சு உங்களுடைய தோழர்கள் தோழிகள் எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் அற்புதமாக அந்த பிரசாதத்தெல்லாம் விநியோகம் பண்ணுங்கள். 45 நாள் நீங்கள் படிக்கணுங்கிறது ஒரு டார்கெட். ஆனால் ஒரு 9-10 நாள் தாண்டின உடனே அந்த பீமரூபி உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அதிசயங்களை செய்யும்னு அதை மனப்பூர்வமாக படித்தவனுக்கு தான் அதனுடைய தாத்பரியம் தெரியும் பெரியோர்களே. அதனால் ராமதாசர் பாடிய பீமரூபியை 45 நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு பிரார்த்தனை என்று சொன்னால், ஒரு சங்கல்பம் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு 9 முறை கண்டிப்பாக பாடணும். சாலிசா தினமும் 1 முறை துளசிதாசர் பாடிய சாலிசா பாடினீர்கள் என்று சொன்னால் அனுமனுடைய அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும். ஒன்றே ஒன்று சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். ஆஞ்சநேயனை சிறிய திருவடி என்று சொல்கிறோம், கருட பகவானை பெரிய திருவடி என்று சொல்கிறோம். பெருசு சிறுசுங்கிறதுல வேறு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. பெரிய திருவடியாக விளங்கக்கூடிய கருட பகவான் எப்பொழுதுமே வைகுண்டத்தில் பகவான் கூட இருக்கிறவர். அதனால் அவரை பெரிய திருவடினாங்க. சிறிய திருவடி என்று ஆஞ்சநேயரை சொன்னதுக்கு என்ன காரணம்னா, ராம அவதாரத்தின் போது மட்டும்தான் ராமனை சுமக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றார். எப்படி ராமனை சுமக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது? ராவணனுக்கும் ராமனுக்கும் இடையே போர் நடக்கின்ற பொழுது 10 தலைகளோடு 20 கரங்களோடு மிகப்பெரிய பராக்கிரமசாலியா தேரின் மீது உயரமா நிற்கிறான், மலையை போல. ராமன் கீழே நிற்கிறார். அப்பந்தான் ஆஞ்சநேயர் பார்த்தார், ராமா அவன் தேருக்கு மேலே நிற்கிறான், நீ என்னப்பா தேருக்கு கீழே இருக்கிற, நீ என் தோள் மேலே உட்கார்ந்துக்கிட்டா தேருக்கு சமமாக நீ இருப்ப, என் தோள் மேலே உட்காருன்னு ராமனை தோள் மீது அமர்த்தி கொண்டு ராமன் ராவணனோடு போர் செய்தான். அப்போ எத்தனையோ அம்புகள் ஆஞ்சநேயனையும் சேர்த்து துளைத்தது. ஆனால் ஆஞ்சநேயருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அக்னி பகவான் என்னால் உனக்கு பாதிப்பு இல்லைன்னாரு, வருண பகவான் என்னால் பாதிப்பு இல்லைன்னாரு, எந்த நேரம் எந்த வடிவம் எடுத்து எங்கு வேண்டாலும் பயணம் செய்யலாம்னு பிரம்மா வரம் கொடுத்திருந்தாரு, வாயு பகவான் உனக்கு பிரச்சனையே இல்லைன்னாரு, வஜ்ராயுதத்தை உனக்கு இந்திரன் கொடுப்பான் என்று வஜ்ராயுதமாக மாற்றக்கூடிய ஆற்றலை சிவன் கொடுத்தாரு. அதனால் எத்தனை அம்புகள் அவனை வந்து துளைத்தாலும் அவரை எதுவுமே என்ன செய்ய முடியல. நிராயுதபாணியாக ராவணன் நின்றான். அதனால தான் ராமன் அப்பொழுதும் கருணை உள்ளத்தோடு நிராயுதபாணி மேலே அம்பு போடக்கூடாதுன்னு இன்று போய் போருக்கு நாளை வா என்கின்ற ஒரு வாய்ப்பையும் கொடுக்கிறான் என்று சொன்னால் ஆஞ்சநேயனுடைய பலத்திற்கு இணையான ஒரு பலத்தை நீங்கள் இந்த உலகத்தில் பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை. அதை போல ரொம்ப அழகாக பாரதத்தில் போரெல்லாம் முடிஞ்ச பிறகு, அதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, போரெல்லாம் முடிஞ்ச பிறகு தேர் கட்டை விட்டு கிருஷ்ணன் கீழே வந்துட்டார். நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க, தேர் சாரதியாக கிருஷ்ணன் இருந்தார். அர்ஜுனனுக்கு தேர் தட்டில் வச்சு தானே பகவத்கீதை போதிச்சார். 18 அத்தியாயங்கள் கொண்ட பகவத்கீதையை தேர் தட்டில் வச்சு அர்ஜுனனுக்கு போதிச்சார். யாரெல்லாம் அதை கேட்டா? இந்த பகவத்கீதையை யார் கேட்டதாக பாரதம் சொல்கிறது? அர்ஜுனன் கேட்டதாக தானே பாரதம் சொல்லுது. 18 அத்தியாயத்தையும் கிருஷ்ணன் போதிக்க அர்ஜுனன் மட்டுமா கேட்டான் பெரியோர்களே? இல்லை,
ஆஞ்சநேயரும் சேர்ந்து தான் கேட்டார். ஏன்னா அந்த தேரில் துவஜமாக இருந்தது ஆஞ்சநேயர், அந்த தேரினுடைய கொடியில் இருந்தது ஆஞ்சநேயருடைய ரூபம். 18 அத்தியாயங்களை அர்ஜுனன் கேட்டதைப் போல 18 அத்தியாயங்களையும் அனுமன் கேட்டான். அது மட்டும் இல்லை, எல்லாம் முடிஞ்ச உடனே அர்ஜுனனை வெளியே வாப்பா, தேரை விட்டு வெளியேவான்னு கிருஷ்ணனும் தேர் தட்டை விட்டு கீழே இறங்கிட்டாரு. அர்ஜுனனை நீ வாவான்னு கூப்பிட்டாரு. என்னப்பா இரு வாரம், என்ன அவசரம்னாரு. நான் கூப்பிட்ட உடனே வரலன்னா நடக்கக்கூடாதுன்னு நடந்துரும் அர்ஜுனா, வெளியே வாழ்ந்தார். என்னை யாரால் அழிக்க இயலும், என் பராக்கிரமம் அப்பேற்பட்டதுன்னு அப்பமா அர்ஜுனன் தற்பெருமை பேசினான் கிருஷ்ணனை வச்சுக்கிட்டு. கிருஷ்ணன் சொன்னான், எல்லா நிலையிலையும் உனக்கு ஏன் துணை தேவைப்பட்டுச்சு, ஆனால் சாதிச்சதெல்லாம் நீயே சாதிச்சேன்னு சொல்றியா. இந்த தேர்தட்டில் நானும் கொடியா பறந்துக்கிட்டு இருக்கானே அனுமன், அவனுடைய ரூபமும் இல்லைன்னா உன் கதையை கர்ணை எப்பவும் முடிச்சிருப்பான்டா தெரியுமா உனக்கு. இந்த எத்தனையோ ஆயுதங்கள் இந்த தேரை நோக்கி வந்த போதும் உன்னுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது என்று சொன்னால், உனக்கு சேதம் இல்லாமல் வெற்றி வந்ததுன்னு சொன்னார். அதுக்கு காரணம் இந்த கிருஷ்ணன், இன்னொன்று ஆஞ்சநேயன் என்று சொல்கிறார் என்று சொன்னால், ஆஞ்சநேயருடைய ரூபம் எங்கெல்லாம் இருக்குமோ, ஆஞ்சநேயனுக்கு பிடித்த ராமநாமம் எங்கெல்லாம் ஒலிக்குமோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயனுடைய பிரசன்னம் மட்டுமல்ல, ராமன் சீதையினுடைய பிரசன்னமும் சேர்த்து நமக்கு அருள்வாளிக்கும் என்பதை உணர்ந்து சாலிசா பாடுங்கள், பீமரூபி பாடுங்கள், ராமஜெயம் சொல்லுங்கள், சீதாவை போற்றுங்கள், ஹனுமனுடைய அற்புதமான ஜெயமந்திரங்களை சொல்லுங்கள். ஏன்னா ராமதாசர் 1-2 இல்லைங்க, எவ்வளவு அற்புதமாக 13 கோடி ராம மந்திரம் சொன்னது. எத்தனை? 1-2 இல்லை, 13 கோடி. மிகப்பெரிய மகாமந்திரம் எது? ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனேன்னு லகுபாராயணம் சொல்கிறோம். அதை போல மிகப்பெரிய மகாமந்திரம், மிகப்பெரிய ராஜ மந்திரம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். இந்த மகாமந்திரத்தை தான் ராமதாசர், சமர்த்த ராமதாசர் 13 கோடி முறை சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், அவரால் பாடப்பட்ட பீமரூபி நமக்கு கை கொடுக்காம போயிடுமா? ஆக இந்த சொற்பொழிவின் வாயிலாக சாலிசா பாட ஆரம்பியுங்கள், பீமரூபி பாட ஆரம்பியுங்கள், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்கின்ற மிகப்பெரிய ராஜ சஞ்சீவினி மந்திரத்தை சொல்ல ஆரம்பியுங்கள். சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய அனுமனுடைய அனுகிரகமும் பலமும் பராக்கிரமும் அன்பும் நம்மை வாழ வைக்கும் என்பதை செய்தியாக சொல்லி, அருமையான இந்த வாய்ப்பை நல்கிய ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பஜன சபாவை சார்ந்த அன்பர்கள், தலைவர், பொருளாளர், செயலர், உறுப்பினர்கள், அன்பிற்கும் மரியாதைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய மலர் மாலை அணிவித்து கௌரவித்த சகோதரியார் அவர்கள், எனது அன்பு சகோதரர் ஆடிட்டர் ஸ்ரீராம் அவர்கள் குடும்பத்தை சார்ந்த அன்பர்கள், ஒளி அமைத்து தந்த அன்பர்கள், என் செக்ரட்டரி இந்திரா, அருமையாக இதை படம் பிடித்து தந்து கொண்டிருக்கக்கூடிய மகாலிங்கம் அவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக அருமையான ஒரு ஆடியோவை கொடுத்த அற்புதமான ஆடியோ அன்பருக்கும், அதையும் தாண்டி இத்தனை காலம் பொறுமை காத்து இந்த நிகழ்வை செவிமடுத்து கேட்ட பார்வையாளர்கள் அத்துணை பேரையும் வணங்கி, பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் அடுத்த ஆண்டு அவன் கருணையோடு உங்களை சந்திக்கிறேன் என்பதை செய்தியாக சொல்லி உங்கள் வசமருந்து விடைபெறுகிறேன். உருவாய் அருவாய் உலகாய் இலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முகனே ஆறிருத்தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை குருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மங்கை வாழ்க, ஆனைதன் நன்கு வாழ்க, மாரிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்கள் உங்க நட்டமும் வழ்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக, உலகமெல்லாம் வெற்றிமே